தெய்வம் நீங்க, மங்கி எரியும் திரியா போனே, அணைந்திடாமல் காத்திரே. சிலுவ சுமந்த தோள் மேல என்ன சுமந்த தெய்வம் நீங்க, மங்கி எரியும் திரியா போனே, அணைந்திடாமல் காத்திரே. அடைக்கலமா நான் தேடி வந்தேன், என் ஆறுதலும் நீரே. புகலிடமா நான் ஓடி வந்தேன், என் தேறுதலும் நீரே. பிஞ்சு உள்ளோ அன்ப எண்ணி பஞ்சு பஞ்சா வாடுறப்பா. சின்ன உள்ளோ அன்ப எண்ணி சொல்லி சொல்லி பாடுறப்பா. அப்பா அப்பா உங்க நெஞ்சில் சாஞ்சிக்கிறே, ஏங்குறப்பா உங்க நேசத்தை நினைக்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கிருபையின் தேவாலயம் இவனுடைய 12வது ஸ்தோத்திர கூட்டத்திற்கு வந்திருக்கிற அநேக நம்ம ஜாதி பூரா ஊழியர் ஜாதி பூரா பார்க்கறது கேட்டுக்கிட்டேன். வந்தோடனே நிறைய ஊழியக்காரங்க தானே, சந்தோஷமா இருந்துச்சு மனசுக்கு. அதனால எங்கே போனாலும் ஊழியர்களோடு இருக்கிறது எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஏன்னா என் காலைங்க அதுதான், அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் நமக்கு. அதனால் எங்கள் ஊழியம் எப்போவுமே தரிசனக்காரர்களோட, ஆயிரமாக போகிற சின்னவனோடையும் பலத்த ஜாதியாக போகிற சிறியவனோடையும் தான் எங்கள் ஊழியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியருக்குள்ளேயும் எத்தனை ஆயிரம் இருக்குது, எத்தனை ஜாதி இருக்குன்றத கர்த்தர் ஒருத்தர் தான் அறிவார். ஆமென், ஆமென். ஸோ இந்த ஆலயத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது எப்போவுமே ஒரு தேவனுடைய பிளெஸ்ஸிங்கை பிளஸ் பண்ணுறப்ப நான் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறப்ப நான் பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான பிரதர்ஸ் வந்திருக்கிறாங்க. இவங்க பாட்டை ஆசீர்வதிக்கிறது மூலமா ஜூடா ஆசீர்வதிக்கப்படுறாரு. அருமையான அண்ணன் ஆபிரகாம், அருமையான தம்பி தினகரன், நீங்க எல்லாருக்கும் அவங்க அண்ணன். மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா அப்பாங்கிற பாட்டை பாடுறப்போ உங்க பாட்டை பாடுறதுனால உங்களை ஆசீர்வதிச்சு, அதனால அவரும் நாங்களும் ஆசீர்வதிக்கப்படுறோம். ஒட்டுமொத்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஒரு 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 ஆசீர்வாதத்தை நாம, சரி அவருக்கு தானே ஆசீர்வாதம், இதில் என்ன நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு போகாம, ஒரு பிளெஸ்ஸிங்கை நான் பிளஸ் பண்றப்போ, ஒரு பிளெஸ்ஸிங்கை நான் பிளஸ் பண்றப்போ நான் அதன் மூலமா அபரிமிதமா நான் ஆசீர்வதிக்கப்படுறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அதான் அவனுடைய காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால இன்னைக்கு உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தம்மம்பட்டி வந்திருக்கிறோம். அதன் பிறகு 9ல் வந்தோமா. ஆமாம், அங்கே ஆசையா அன்பாங்கிற தலைப்பில் எடுத்த ஒரு செய்தி என்ன மறக்க முடியாது. இன்னும் அது சிடியில் இருக்கு அப்படி. அதனால் மீண்டும் இந்த பெல்ட்டுக்கு வர்றதுக்கு ஆண்டவர், நாங்கள் வந்தது கள்ளக்குறிச்சி, ஆனால் இங்கே வரணுங்கிறதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறதற்காக நான் அப்பாவை நான் துதிக்கிறேன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்து நான் துதிச்சிக்கிட்டு இருந்தப்போ தெளிவாக யூனிக்காக ஒரு காரியத்தை என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஸோ உங்களோட நான் பரிமாற வந்திருக்கிறது ஒரு ஏற்கனவே சமைச்சதை சூடு பண்ணி கொடுக்க வரல, சுட சுட ஒரு விருந்து. இந்த செய்தின்னு தான் ஒரு இடத்த ஆசீர்வதிக்க போறப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம். ஆமென். நாங்கள் வந்த நேற்று கள்ளக்குறிச்சி போனோம். கள்ளக்குறிச்சி ஆசீர்வதிச்சதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கள்ளக்குறிச்சி போனதுனாலேயே யூத்துக்கான ஒரு செய்தி கிடைச்சிச்சு. ஆமென். அது மாதிரி தாமரைப்பட்டி என்னது, செந்தாரைப்பட்டிக்கு வந்ததுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால இன்னைக்கு காலையில் ஆத்தூரில் ஹோட்டலில் இருந்து எழும்பி துதிச்சிக்கிட்டு இருந்தப்போ ஆண்டவர் பேசின காரியங்கள், என்னடா ஆண்டவரே இது ரொம்ப இது லீடர்ஸோட தொடர்பாக இருக்க,
இது ஸ்தோத்திர கூட்டம்னு சொல்கிறாங்களே, நான் இங்கே போய் இதை பேசினா புரியுமா ஜனங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன். என் ஒய்ஃப்கிட்ட சொன்னாப்புல, நீங்கள் வாட்டில் ரொம்ப டீப்பாக போயிடாதீங்க, ஸ்தோத்திர கூட்டம், அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா ஆண்டவர் எனக்கு என்னமோ இப்படி தான் சொல்கிறாருன்னு வந்து நான் கேட்டுக்கிட்டேன். இங்கே ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்களான்னு கேட்டுக்கிட்டேன். ஆமாம் நிறைய வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே திருப்தி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் கரெக்டாக தான் நினைச்சிருக்கிறாருன்னா பேசியிருக்கிறார், வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் ஆர்வமாக இருக்கீங்களா நீங்கள் எல்லாரும்? ஓகே. 7வது அதிகாரத்தில் தாவீது வந்து ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற அந்த காரியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருந்தப்ப நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை உண்டாகி அவர் சொல்கிறாரு, நீ வந்து அவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு ஏங்குற, ஆனால் ஆண்டவர் உனக்கு ஒரு நிலையான வீட்டை என்ன செய்ய போறாருன்னா கட்ட போகிறார். ஆமென். உனக்கு என்ன கட்ட போறாரு? ஒரு நிலையான வீட்டை, ஒரு நிலையான வீட்டை கட்ட போறாரு அப்படின்னு சொல்லி தாவீதுனுடைய வீட்டை குறித்து வெகு தூரமா இருக்கிற காலத்து செய்திகளை ஆண்டவர் அப்படி டீட்டெயிலாக பேசுறார். ஹல்லேலூயா. அதை கேட்ட உடனே தாவீதுக்கு அவரால் திக்குமுக்கடுறாரு. யாருன்னா தாவீது. ஆண்டவரே, நான் ஒன்று நினைச்சா நீங்க இவ்வளோ பெருசா நான் உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு நான் ஆசைப்பட்டதுக்கு என்னை இப்படியா நீங்க ஆசீர்வதிக்க நினைப்பீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக ஒன்று செய்யணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டான்னா, என்னையவே எனக்காக செய்யறதுக்கு உனக்கு இவ்வளவு ஆசைன்னா உனக்கு செய்ய எனக்கு எவ்வளவு ஆசை. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி விதத்துல சொன்ன டீட்டெயிலாம் கேட்டுட்டு தாவீது உடைஞ்சு போய் ஒரு ஜெபம் பண்றார். அந்த ஜெபம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல 17வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? மைக்ல வாசிக்கலாமா? அப்படின்னா ரெக்கார்ட் ஆகும்ல. நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று, கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. நீ தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர்தாமே அவர்களுக்கு தேவனானி, இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன்,
உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம உண்மை உள்ளவர்கள் என்பதால தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கறது இல்ல. நம்ம பெரியவர்கள் என்பதால தேவன் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல, கொடுக்கல. அதுதான் சொல்றாரு, இவ்வளவு பெருசா என்னிடத்துல பேசுறீங்களே. 21 வசனம் பாருங்க. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். அதாவது நான் பெரிய ஆளுங்கிறதுனால நீங்க என்னோட பேசல, நீங்க பெரியவருங்கிறதுனால என்னோட பேசல. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹalleluya, ஹalleluya. சோ ஆண்டவர் பெரிய அளவுல யார bless பண்றாருன்னா தாவீத. ஆமென், ஆமென். இப்ப தாவீது கடைசில ஒரு வார்த்தை சொல்றாரு 26ல, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக, நிலை நிற்பதாக. அடுத்து பாருங்களேன் வசனம் 29ல, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். உமக்கு முன்பாக. எல்லாம் சொல்லுங்க, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக. ஹalleluya, ஹalleluya. நமக்கு முன்னாடி ஆண்டவர் இருக்கிறாரா? இருக்கிறார். எல்லாரும் முன்னாடி இருக்கிறாரா? இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் முன்னாடி இருக்கோம்? கேட்டது புரியலையா? நம்ம எல்லாரும் முன்னாடி ஆண்டவர் இருக்கிறாரு. கேள்வி என்னன்னா, நம்மள எத்தனை பேரு ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கிறோம்? அல்லேலூயா, ஹalleluya. எனக்கு முன்னாடி நீங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேங்கிற இடத்துக்கு வர்றதுன்றது அவ்வளவு எளிதில்லை. எஸ், ஹalleluya, ஹalleluya. கையில சுத்தம், இருதயத்துல மாசெல்லாம் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் சொல்ல முடியும், நான் உங்க முன்னாடி இருக்கிறேன். எஸ், ஹalleluya, ஹalleluya. நான் உங்க முன்னாடி இருக்கிறேன், உமக்கு முன்னாடி இருக்கிறேன். எப்பவுமே பெரிய வாக்குத்தத்தங்களை நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால தந்துருவார். பெரிய வாக்குத்தத்தங்களை நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால அவர் தந்துருவார். ஆனா அவருக்கு முன்னாடி இருந்தா தான் அது நடக்கும். ஆமென், எஸ். அதனால பெருசா பேசிட்டாருன்னு பிகுலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இருக்கா? எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வந்து பெருசா பேசியிருக்கிறார். உங்கள்ட்ட எல்லாம் பேசலையா ஆண்டவர்? ஐயோ, உங்ககிட்ட பேசலையா அப்படின்னு கொடுத்த ப்ராமிஸை கையில் வச்சுக்கிட்டு எங்களை வந்து அப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லை. ஏன்னா ஆதியாகமம் 17ல தெளிவா சொல்றாரு, ஆபிரகாம், அடங்காத ஆபிரகாமே, எனக்கு முன்பாக சேட்டக்கார ஆபிரகாமே, உனக்கு ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இரு. ஏன் நான் உன் பேரை சொன்னபடியே நான் ஆசீர்வதிச்சு எஸ் உன்னை உயர்த்த போறேன். உன் மூலமா வர்ற சந்ததி இந்த பூமி என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்க போகுது. பெரிய காரியங்களை சொன்னேன் பாரு, அது நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனா இரு. தேவன் என்ன டிமாண்ட் வைக்கிறார்னா, எனக்கு முன்னாடி இரு. ஹalleluya. மாத்திருங்க, அதே மைக்கே போதும் போல. Thank you Jesus. எனக்கு முன்னாடி இருப்பா நீ அப்படிங்கிறார். ஏப்பா, உனக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், எனக்கு முன்னாடி நீ இருப்பா. அதான் தாவீது கேட்கிறாரு, ஆண்டவரே, என் வீடு, இந்த அடியானுடைய வீடு உமக்கு முன்பாக, எஸ், ஹalleluya, ஹalleluya, உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக, நிலை நிற்பதாக. நம்ம ஊழியம் ஆண்டவருக்கு முன்னாடி இருக்கா? இருக்கு. ஒரு ஊழியனா நான் ஆண்டவர் முன்னாடி இருக்கிறேன்னா, ஒரு தரிசனம் ஆண்டவர் முன்னாடி இருக்கா? ஹalleluya, ஹalleluya. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப ஒரு ஒரு இடத்துக்கு நாங்க போயிருந்தோம். தந்தையவர்களோட அப்பாவை தான் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. பெரிய இடம், பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவர். அப்போ நாங்கள் போய் ஃப்ளைட்டில் இறங்குறோம். அங்கே இறங்கின உடனே
எங்களை ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு சஃபாரிலாம் போட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு இந்த வாக்கி டாக்கியை கையில் வச்சுக்கிட்டு வாக்கி டாக்கி வச்சு கன்னோட வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி பாடி கார்டு வந்திருந்தாங்க. ஏர்போர்ட்டில் நாங்கள் வெளியில் நாங்கள் செக்கிங் முடிச்சுட்டு வந்தால் எங்களுக்கு முன்னாடி விலங்குன்னு சொல்லிட்டு சலோ 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 பேசுகிறாங்க. கையில் இந்த பக்கம் கன்று வச்சிருக்கிறான், இந்த பக்கம் கிளாஸ் போட்டிருக்கான், அந்த பக்கம் வாக்கி டாக்கி இருக்கு. எனக்கெல்லாம் நடைய வரல கொஞ்ச நேரம் வந்துட்டு. ஏன்னா இந்த மாதிரி புடைசூழ நடந்து நமக்கு என்ன இல்லைன்னா ஏர்போர்ட்ல பழக்கமே இல்லை. வெளியில போய் நின்னா ஜாக்குவார் கார் வந்து நிக்குது, அதில் அப்பாவும் நானும் ஏறினா அவர் சொல்றாரு, ஃபாதர் ஒரு பட்டனை போடுறேன், முதுகை பிடிச்சி விடும் பாருங்க அப்படிங்கிறாரு. அப்படி உட்காந்தா முதுகை மஜாஜ் பண்ணுது. அப்படி எதுன்னா காலை பிடிச்சி விடுது, முதுகை பிடிச்சி விடுது. அப்பா கேட்குறாங்க என்ன வண்டிடாது அப்படின்றாங்க. எனக்கும் தெரியலப்பா வண்டி என்னன்னு தெரியல அப்படின்றேன். வெளியில போறவன்லாம் அந்த காரத்தை என்ன செய்யறான்னா பார்க்குறான். அங்கே போனால் ஒரு இட்டாலியன் டைப்பு காட்டேஜ் வீடு வந்துட்டு, வீட்டுக்குள்ளேயே சின்ன தேட்டர் இருக்கு, வீட்டுக்குள்ளேயே எல்லாம் என்னென்னா இருக்கு, நிறைய ரூம்ஸ், ஆளாளுக்கு ஒரு ரூமில் தங்கி இருக்கிறோம். அப்போதான் அப்பா சொன்னாங்க, டேய் இவனை கூப்பிட்றா, இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, கர்த்தர் எப்படி அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்தினார்னு என்ன செய்வான், நம்ம கேட்போம் சாட்சியை கேட்போம்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த அளவு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறீங்களே, எப்படி கர்த்தர் உங்களை என்ன செஞ்சாருன்னா உயர்த்தினாரு, உங்கள் சாட்சியை சொல்லுங்கன்னு கேட்டால் அவர் சாட்சியவே சொல்லவே இல்லை. ஃபாதர் இது இருந்துச்சு, நான் அதில் போட்டேன், அது இப்படி வந்துருச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்னாரு. 4 வார்த்தை தான். அப்போ ஒரு மனுஷன் வந்து தான் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறதுக்கான சாட்சியை சொல்ல முடியலன்னா ஏதோ ஒரு இடத்துல கோளாறு இருந்திருக்கு. அது கோளாறு பிடிச்ச ஆசீர்வாதம். எஸ், தகராறு இருக்கிறதுனால தான் அதை ஓப்பனாக என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. அப்ப சொல்லணும், ஆண்டவரே என் மினிஸ்ட்ரி உங்களுக்கு முன்னாடி இருக்கு, எஸ், என் குடும்பம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, என் வீடு உங்களுக்கு முன்னாடி இருக்கு, நானும் என் பிள்ளைங்களும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நமக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நாம இருக்கிறோமா? இது வந்து ஒரு பெரிய ஒரு சோதனை. எப்பவுமே தேவன் ஒரு மனிதனை அபரிமிதமா ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஆழமா சோதிப்பார். சில பேரை வந்து ஆசீர்வதிச்சுட்டு வறுத்தெடுப்பாரு, சில பேரை வறுத்துட்டு ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏதோ ஒண்ணு கட்டாயம் நடக்கும். மோகன் சார் சமயத்தில் சொன்னதா ஒருத்தர் சொன்னார், சில பேரை சுத்திகரிச்சுட்டு ஆசீர்வதிக்கிறாரு, சில பேரை ஆசீர்வதிச்சுட்டு சுத்திகரிக்கிறார். எனக்கே அது ஒன்றும் புரியலங்கிறார். எஸ், எங்க ஊர்ல எல்லாம் நான் போன வேகத்துக்கு எங்களுக்கு நடந்த எழுப்புதல்ல கனிஸ்லா சொன்ன சாட்சி, ஐ விட்னஸ். பின்னாடி தம்பி உட்காந்துருக்கிறான், ஆரம்ப எழுப்புதல்ல பிறந்தவன் எல்லாம் ஒரு ஆள். வந்திருந்தா எத்தனை ஊழியர்கள், எவ்வளவு பெரிய சபையா இருந்திருக்கும் தெரியுமா அந்த எழுப்புதல்ல. நல்ல வேளை ஆண்டவர் ஆஃப் பண்ணி வச்சார். ஆமென். எழுப்புதல் அணையல, ஆஃப் பண்ணி வச்சார். எஸ், அணையிறது வேற, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது வேற. வீட்டில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறது வேற, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது வேற. ஆமென். அது மாதிரி நாங்கள் ஃபியூஸ்லாம் போல, எங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். எஸ், கொஞ்ச நாளைக்கு உன்னை வந்து நீ ஆட்டம் ஓவரா என்ன செஞ்சிருவேன், ஆடிடுவேன். வறுத்தாரு பாருங்க, வறுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென். இந்த 23 ஆண்டுகளாக நீங்க வறுக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அப்ப புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் நம்மளை நம்ப முடியல. அப்ப இவளுக்கு தான் நம்ப முடியுது நம்மள. இதுக்கு மேல உன்னை என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. அப்ப நிறைய பேரை பார்ப்பேன், என்னடா இப்பதான் வந்தான் பொசுக்குன்னு மேல போயிட்டான்னு சொல்றப்ப ஆண்டு சொல்றாரு, அவனுக்கு பின்னாடி இருக்கு புரட்டாசி. கவலையே படாத, அவனுக்கு பின்னாடி இருக்குடா புரட்டாசி. ஆனா நல்ல வேலை, உன்னை வறுத்து மேல கொண்டு வர்றதுக்காக நீ நன்றி சொல். நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்திருப்பாரு. எங்க ரிவைவெல்லாம் அப்படியே போயிருந்தா ஆக்சுவலா அங்க ஊழியமே இருந்திருக்காது தங்கச்சி மடத்துல. எஸ், நாங்க நினைச்சோம் ஒரு 50,000 பேராவது இருந்திருப்போம் அப்படின்னு. நாங்க ஆடின ஆட்டம் பயங்கரமா ஆடி ஒரு வழியாகி ஊழியத்தை நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், கெடுத்து போட்டிருந்திருப்போம். இல்லைன்னா நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா வறுத்திருப்பாரு. எஸ், என்ன செஞ்சிருப்பாருன்னா ஆசீர்வதிச்சுட்டு வறுத்திருந்திருப்பாரு. நல்ல வேளை முதல்ல வறுக்க ஆரம்பிச்சதுக்காக தோத்திரப்பா.
ஹalleluya. ஹalleluya. அதனால அந்த ஊழியம் எப்படி இருக்கு, இந்த ஊழியம் எப்படி இருக்குன்னு யாரோடையும் போட்டி போட வேண்டிய அவசியம் நமக்கு என்னன்னா இல்லவே இல்ல. நமக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றினா போதும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் ஊழியத்தை நிறைவேற்றினான்னு சொல்லியிருக்கிறாரு. எஸ். அந்த ஊழியத்தோட போட்டி போடு, இந்த ஊழியத்தோட போட்டி போடுன்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை. உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றுறா, நிறைவேத்து. ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த இருதயம்லாம் லேஸ்ல என்ன செய்யாதுன்னா வராது. வறுத்தா தான் வரும். ஆமென். வறுத்து எடுத்தா தான் என்ன செய்யும், வரும். சில பேர் வந்து இவ்வளவு முத்து முத்தா பேசுறான்னா வறு அப்படி. ஆமென். வெச்ச வெள்ளாவி அப்படி. எஸ். அவன் பேசுறப்பயே அப்படியே இருதயம் வெள்ளைங்கிறது பளிச்சுன்னு தெரியுதா? தெரியுது. எப்படி இவ்வளவு வெள்ளையா நீங்க பேசுறீங்கன்னா வெளுத்தா தெரியும். எஸ். கிராமத்துல வெள்ளாய் வைக்கிற தெரியுமா? அப்படி கம்மாக்கரையில் ஒரு மண்பானையை வச்சு ஒரு சட்டியை வச்சு உள்ள வச்சு கொதிக்க வச்சு சவுக்காரத்தை போட்டு அவன் ஒரு படாத பாடி துவச்சு போட்டா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கிறான். வெள்ளை வெள்ளேன்னு ஆகணும்னு ஆசையா இருக்கான். ஆமென். இந்த சத்தத்தையும் காணா வெள்ளாவிய மனசுல வச்சுக்காங்க. வெள்ளாவி. ஹalleluya. ஹalleluya. பொசுக்குன்னு கோவம் வரும் யாருக்கு? மோசேக்கு. வந்த கொன்னே விடுவான். எஸ். அவன் அடிக்கிறவன் இல்லை, கொண்டு புதைச்சிருவான். எஸ். மதுரை பாஷையில கொண்டே விடுவேன் உன்னை நான். எஸ். கொண்டு என்ன செய்யாது? 40 வருஷம் வருத்த வரையில் ஆளே சாந்தமாயிட்டான். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். ஆண்டவர் கோபத்தையே தணிக்கிற அளவுக்கு சாந்த குணமாயிட்டான் பாருங்களேன். எஸ். அவன் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டான்னா, அவன் கோபம் குறைஞ்சது மட்டும் இல்ல, ஆண்டவர் கோபத்தை ஆஃப் பண்றாள். உண்மையா இப்படி மாறிட்டானா? வெள்ளாவிடா. வெள்ளாவி. அதுல மாமனார் வீட்டுல வச்சு வச்ச வெள்ளாவி. எஸ். சில மருமகனை எல்லாம் மாமனார் வீட்டுல வச்சு வெளுக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரப்பா. யாக்கோபு ஏன் இவ்வளவு தூரம் பிரகாசிக்கிறார்னா லாபான் வீட்டுல வச்சு வெளுத்தது. எஸ். ஹalleluya. ஹalleluya. அப்போ ஒரு 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 சோதனை ஆண்டவருக்கு முன்னாடி நாம் இருக்கிறோமா அப்படிங்கறது ஆண்டவர் உரசுவார் பாருங்களேன். சவுல 2 முறை தாவீது கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தோம். தாவீது மேல கை என்ன செய்யல? போடல. சவுல் மேல தாவீது கை போடவே சவுல் இல்லை. மேல தாவீது கை என்ன செய்யல? போடவே இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஆக்சுவலா தாவீது எப்படி அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, இவர் என்னை நம்பவே மாட்டேங்கிறாரு. யாரு? சவுல். நானும் எவ்வளவோ உண்மையா இருந்து பார்த்தேன், இந்த மனுஷன் நம்புற மாதிரி ஐடியாவே எனக்கு என்னன்னா தெரியல. என்னை குறிச்சு தப்பு தப்பா தான் சிந்திக்கிறாரு வெளியே, என்னை குறிச்ச நல்ல சிந்தனையே என்னென்ன இருக்குல்ல. எங்க மாமனாருக்கு நல்ல சிந்தனையே வரல. அது அங்கே மாமனார் தான் பாருங்க. அங்கேயே இருந்த இந்த மாமனார் வீட்டுல பாடுபட்டவன் எல்லாம் பழிச்சு நாயிருவான்னு நினைக்கிறேன். அப்படி தகப்பனார் வீட்டுல அடங்காதவன மாமனார் வீட்டுல வச்சு அப்பா அடக்குறாரு. ஸ்தோத்திரப்பா. அப்பாவுக்கு அடங்கலைன்னா உனக்கு ஒரு மாமா இருக்கிறார். அந்த மாதிரி தாவீது வந்து நினைச்சாரு, நம்ம கையில வகையா சிக்கிட்டாரு. நம்மளை நம்புறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சவுலோட சால்வ தொங்கலை அறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை அவர்கிட்ட காட்டி, உங்களுக்கு விரோதமா நான் துரோகம் பண்றேன்னு ஊரெல்லாம் சொல்ற பேச்செல்லாம் கேட்குறீங்களே, துரோகம் பண்றவன் உங்களை இப்படி காப்பாற்றுவானா? தொங்கலை பார்த்தீங்களா? நம்புறீங்களா? இப்போவாது நான் நல்லவன், நான் உண்மையானவன்றதை இப்போது என்ன செய்றீங்களா? நம்புறீங்களா? நம்பினாரா? நம்பலையே. அந்த நேரத்துக்கு நம்பிட்டு அப்புறம் திரும்பவும் துரத்த ஆரம்பிச்சிட்டார். 2வது ஒரு வாய்ப்பு வருது. அப்ப செம்பை ஈட்டியும் கையில் எடுத்துட்டு போயிடுறாரு. போயிட்டு திரும்ப செம்பை ஈட்டியும் கையில காட்டி, இப்போவாது என்ன நீங்க என்ன செய்றீங்களா? நம்புறீங்களா? அந்த நேரத்துக்கு நம்பிட்டு அப்புறம் திரும்பவும் போய் கடைசியில கில்போவா மலையில பெலிஸ்தர் கையினால அப்பனும் பிள்ளையும் செத்தாச்சு. கேள்வி என்னன்னா, ஏன் சவுல தாவீது கையில தேவன் கொடுத்தாருன்னா, தாவீத சவுல நம்பணுங்கிறதுக்காக இல்ல, தாவீத நம்ப முடியுமான்னு தேவன் செக் பண்றார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. டெஸ்ட் யாருக்கு? தாவீதுக்கு. தாவீதுக்கு டெஸ்ட். என்ன டெஸ்ட்? டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுனால சவுல் நம்ப போறாரு? நம்ப போறது இல்ல. இப்ப சவுல் உன்னை நம்ப முடியுமாங்கிறதுக்கு வச்ச சோதனை இல்ல, உன்னே நான் நம்பலாமான்னு. நீ எனக்கு முன்னாடி தான் என்ன செய்றியா?
நடக்கிறியா? இப்ப கொன்னுட்டு ராஜாவா இருந்தா அது திருட்டுத்தனமா வந்த பட்டமா இருந்திருக்கும்ல. எஸ். அதனால தாவீது என்ன முடிவு பண்றாருன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன், எது வந்தாலும் நீங்க கதவை திறந்ததுனால வரட்டும். எஸ். களவா வந்த ஆசீர்வாதம் இல்ல, தேவன் கதவை திறந்ததுனால வந்த ஆசீர்வாதம். ஆமென். எஸ். களவாடி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம். நீங்க கதவை திறந்து வந்தா ஏத்துக்கிறேன். அப்ப அவருக்கு முன்னாடி உத்தமனா இருக்கிறவனுக்கு தேவன் எதை திறக்கிறார்னா, கதவை திறக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறக்கிறார். மதகுகளை திறக்கிறாரு. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தார். ஆண்டவர் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கை தந்திருக்கிறப்போ, ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறப்போ, அந்த ஆசீர்வாதத்தை நல்லா அனுபவிக்கணும். ஹalleluya. பிளெஸ்ஸிங் என்ன செய்யணும்? நல்லா அனுபவிக்கணும். தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது லெஜிட்டிமேட் அல்லது முறையானது, லீகல். அது சொல்லுங்க, லீகல். 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 லைசன்ஸ் இருக்கு. அந்த பிளெஸ்ஸிங்கை அனுபவிக்கிறதுக்கான லைசன்ஸை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? காப்பு உரிமத்தை கொடுத்திருக்கிறார். This is yours. Yours. This is for you. Yes. இது உனக்காகவே நான் கொடுத்த ஆசீர்வாதம். இதோடு நீ மகிழ்ந்துரு, இதை நீ அனுபவி அப்படிங்கிறார். ஏதேன்ல அப்படிதானே ஆண்டவர் எல்லா பிளெஸ்ஸிங்கையும் கொடுத்து ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாருன்னா, அனுபவிங்க அப்படின்னு. அனுபவிங்கன்னாரு. ஆனா 2வது அதிகாரத்துல அவங்க எதை அனுபவிக்க கூடாதோ அதை அவர்களுக்கு என்ன செய்தார்? ஆண்டவர் விலக்கி வச்சார். விலக்கி வச்சார். என்ன பண்ணாரு? விலக்கி வைத்தார். விலக்கி வச்சாரு. அதாவது தேவன் தந்த பிளெஸ்ஸிங்ல நான் திருப்தியா இல்லைன்னா, தேவன் விலக்கின காரியத்து மேல எனக்கு ஒரு இச்சை வந்துடும். எஸ். தேவன் விலக்கின காரியத்து மேல இச்சை வந்துடும். அதான் டெம்ப்டேஷன் சொல்றோம். ஹalleluya. ஹalleluya. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க, தேவன் தந்த பிளெஸ்ஸிங்கை நான் அனுபவிக்க முன்வராத பொழுது, தேவன் எனக்கு விலக்கின காரியத்து மேல என்னுடைய கண் என்ன செஞ்சிடும்னா போயிடும். அதுதான் இச்சைன்னு என்ன செய்யறோம்? சொல்றோம். இச்சை கண்ணுக்கு எப்பவுமே பச்சையா தான் என்ன செய்யும்னா தெரியும். தெரியும். ஹalleluya. ஹalleluya. அப்போ தேவன் சாபத்தீடான எதையும் கொடுக்கல. சாபத்தை நமக்கு என்ன செஞ்சாருன்னா விலக்கி வச்சார். சாபத்தை விலக்கி வச்சார். ஹalleluya. ஹalleluya. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். தேவன் தந்த பிளெஸ்ஸிங்கை என்ஜாய் பண்றது வேற, தேவன் உலகம் தருகிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வேற. உலகம் இட் வில் கிவ் பிளஷர். உலகத்தில் திருமண திசையெல்லாம் நம்முடைய மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளை தூண்டக்கூடிய சந்தோஷங்கள் அப்படியே சந்தக்கடை மாதிரி பரப்பி வச்சிருக்கிறானா? எஸ். அப்போ உலகத்தோட சந்தோஷத்தை அனுபவிக்கிறது வேற, தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது வேற. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்றேன்? ஆமென். பட் டெவில் என்ன பண்றான்? ஜீசஸ்கே சோதனை பாருங்க. உலகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கு, கம் ஆன் என்ஜாய் அப்படிங்க. இதை நீங்க என்ன செய்யுங்க? அனுபவிங்க. காலில் விழுந்து பணிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? கொடுக்குறேன், நீங்க அனுபவிச்சுக்கங்க அப்படின்னு உலக சந்தோஷங்களை காட்டுறான். ஹalleluya. ஆனா ஜீசஸ் அதுக்கு இணங்கவே என்னன்னா, இல்லை என்ன 1ஆம் ஆதாம் நாட நினைச்சேன் அப்படின்ட்டார். நான் 2ஆம் ஆதாம்டா அப்படின்ட்டார். வந்ததே உன்னை உதைக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்? வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிராகரித்தார். ஹalleluya. ஹalleluya. திருட்டு தண்ணி எப்படி இருக்குமா? தித்திப்பா இருக்கும். அந்தரங்கத்துல புசிக்கிற அப்ப இன்பமா இருக்கும். அப்ப திருட்டு எங்க நடக்குது? இருட்டுல. சொல்லுங்க, திருட்டு இருட்டுல. அது திருட்டு இல்ல, அது தீட்டு. திருட்டு இல்ல, அது என்னது? தீட்டு. ஹalleluya. அதான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 6:12, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. ஹalleluya. அப்ப டெவில் எப்படி ட்ரிக் பண்றான்? அசிங்கத்தை அனுபவி, ஆனா தேவன் தந்த ஆசீர்வாதத்தை மட்டும் என்ன செஞ்சிராத,
அனுபவிச்சிராத. மனுஷனுக்கு தூண்டல் என்ன? அசிங்கத்தை என்ன செய்யும்? அனுபவி. உலகம் பூரா எதை அனுபவிச்சு? அசிங்கத்தை. டெய்லி பேப்பர்ல பாக்குறது எல்லாமே எதை அனுபவிக்கிறான் மனுஷன்? அசிங்கத்தை. எல்லா திரைப்படமும் எதுக்கு தூண்டுது? அசிங்கத்துக்கு. எல்லா விதமான ஆபாச வலைதளங்களும் எதை தூண்டுது? அசிங்கத்தை. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, அசிங்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இல்லப்பா, உனக்கு நான் தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது பாக்கியம். ஹல்லேலூயா. இப்ப தேவ மனுஷன், தேவ பிள்ளைங்க எதுக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு? ஆசீர்வாதத்தை அனுபவிக்க. ஆதாம் பாவம் செஞ்சதுனால ஏதேன் கெட்டு போச்சா இல்ல ஆதாம் கெட்டு போனாரா? ஆதாம் தான். சொல்லுங்க, ஏதேன் தோட்டம் கெட்டுச்சா இல்ல ஏதேன்ல இருந்து ஆதாம் கெட்டானா? ஏதேன்ல இருந்து ஆதாம் கெட்டார். தோட்டம் அப்படியே தானே இருந்துச்சு. தோட்டமாவே இருந்துச்சு. ஆண்டவருடைய blessing ஒண்ணு கெட்டு போகல. அத தகாத விதமா அதை அனுபவிச்சு உலகத்தை அனுபவிச்ச மனுஷன் பட்டு போறான். எஸ். blessing என்ன செய்யல? கெட்டு போல. ஆனா உலகத்தை அனுபவிக்கிற மனுஷன் பட்டு போறான். நீங்க ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காம உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிற மனுஷன் என்ன செய்யறான்? பட்டு போகிறான். ஹல்லேலூயா. அதனால அப்பா சொல்லி கொடுக்கிறாரு, தேவன் தந்த வீட்டை அனுபவிக்கிறது வேற. தேவன் கார் தந்திருக்கிறாரு, நல்லா என்ஜாய் பண்றேன். தேவன் எனக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கிறாரு, நல்லா என்ன செய்றேன்? என்ஜாய் பண்றேன். அத சொல்லல. தேவன் தந்த வீட்டில் இருக்கிறதையோ, தேவன் தந்த கார்ல பயணிக்கிறதோ, தேவன் தந்த இதுல போறதில்ல. தேவன் நமக்குன்னு தந்திருக்கிற உறவுகள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உறவுகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தந்த செல்வம் இல்ல, தேவன் தந்த சம்பாத்தியம் இல்ல, தேவன் தந்த பதவி இல்ல, தேவன் தந்த பொண்ணு வெள்ளி இல்ல, தேவன் தந்த பெரிய பெரிய பங்களா மாதிரி இருக்கிற வீடு இல்ல, தேவன் தந்திருக்கிற கப்பல் மாதிரி கார் இல்ல. எஸ். ஆண்டவர் எதை அனுபவிக்க சொல்றாருன்னா, அப்பா உனக்கு நான் தந்த உறவுகள்ல மகிழ்ச்சியா இரு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல மகிழ்ச்சியா இருக்கிறது, அதுல களி கூர்றது. தேவன் தந்த உறவுல. மனைவி யாரு தந்தது? தேவன் தந்த உறவு. பிள்ளைங்க யாரு தந்தது? தேவன் தந்தது. ஊழியத்தை யாரு தந்தா? தேவன் தந்தார். எல்லா விதமான தரிசனத்தை யாரு தந்தா? தேவன் தந்தார். இந்த ஜனத்தை யாரு தந்தா? தேவன் தந்தார். கட்டடத்தை தந்த தேவனா இல்ல ஜனத்தை தந்த தேவனா? ஜனத்தை தந்த தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஜனத்தோட மகிழ்ச்சியா இருக்கிறது, தேவன் தந்த உறவுகளோட மகிழ்ச்சியா இருக்கிறது, தேவன் நமக்கு தந்த தரிசனத்துல களி கூறுகிற அனுபவம். எஸ். நம்மளை பயங்கரமா ஆசீர்வதிச்சிரும். ஆமென். ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதன் மூலமா ஒரு மனுஷன் மேல மேல ஆசீர்வதிக்கப்படுறான். ஆமென். ஹல்லேலூயா. 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 அப்ப உடன் ஊழியர்களை யார் தந்தா? தேவன் தந்தார். நான் விலைக்கு வாங்கினேனா? இல்லையே. இல்ல சம்பளத்துக்கு வச்சிருக்கிறேனா? இல்லையே. நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு யார் உடன் ஊழியரா இருப்பாங்களா? ஒரு ஃபுல் டைம் வேலைக்கு வர்ற ஆளுக்கு, ஃபுல் டைம் ஊழியம் செய்ய வர்ற ஆளுக்கு ஒரு சர்ச் எவ்வளவு கொடுக்க முடியும்? 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுக்கலாம். அதிகபட்சம் ஒரு 10000 வரைக்கும் கொடுக்கலாம். இதுக்கு ஃபுல் டைம் வருவார ஒருத்தர், அது ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து கணவன் மனைவி சேர்த்து ஊழியத்துக்காங்க. எஸ். ஒரு ஆளுக்கு 2 சம்பளம் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு ஒருத்தனுக்கு காசு கொடுத்து 2 பேர் பணி இன்னைக்கு வரைக்கும் நாங்க மட்டும் தான் சம்பளம் எடுக்கிறோம். எங்க மனைவிக்கெல்லாம் சம்பளம் என்னன்னா கிடையாது. ஆனா வேலை வாங்குறது எத்தனை பேர் வேலை வாங்குறாரு ஆண்டவர்? 2 பேரு. உள்ள ஊட்டியெல்லாம் சேர்த்து வேலை வாங்குறாரு ஆண்டவர். டேய் உனக்கு மட்டும் தான் சம்பளம். கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா வேலை பார்க்கறவனுக்கு மட்டும் தான் சம்பளம். புள்ள ஊட்டிக்கலாமா சம்பளம் கொடுக்குறாங்க? இல்லையே. சோ உடன் ஊழியர்கள் தேவன் தந்த ஆசீர்வாதம், சபையார் தேவன் தந்த ஆசீர்வாதம், மனைவி தேவன் தந்த ஆசீர்வாதம், கணவர் தேவன் தந்த ஆசீர்வாதம், பிள்ளைகள் தேவன் தந்த ஆசீர்வாதம், சகோதர சகோதரிகள் தேவன் தந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உறவுகள் தேவன் தந்த ஆசீர்வாதம். இவங்களோட இருக்கிறது சந்தோஷம். ஆமென். இவங்களுக்கு உண்மையா இருக்கிறது சந்தோஷம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது பெரிய blessing இது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற வாழ்க்கையில ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும். ஆமென். என்ன இருக்கும்? பெரிய அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கும். அத்தாரிட்டி.
இந்த அதிகாரத்தை கண்டு பிசாசு என்ன செய்யறான்? நடுங்குகிறான். அவன் பேசுற பேச்சுல, அவன் பார்க்கிற பார்வையில, அவனுடைய செய்கிற செயல்கள்ல எல்லாத்துலயும் ஒரு ராஜரீக மகத்துவம் இருக்கும். ராஜரீக மகத்துவம். நீங்க நல்ல அத்தாரிட்டியா பவரோட எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? அதிகாரம் கொடுத்தார். அப்ப தேவன் கொடுத்த பிளெஸிங்க அனுபவிக்கிறப்ப அவனுடைய லைஃப்ல, அவனுடைய ஊழியத்துல என்ன ரிலீஸ் ஆகும்னா தேவனுடைய அத்தாரிட்டி, தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய மகத்துவம். எஸ். அதனாலதான் டெவில் என்ன பண்றான்? இவங்க ஆசீர்வாதத்தை அனுபவிச்சா நம்மள துரைத்தனம் பண்ணிடுவாங்க, நம்மள அடக்கி போடுவாங்க. அதனால தேவன் தராத சந்தோஷத்தை என்ன செய்யும்? அனுபவி. புரியுதா உங்களுக்கு? எஸ். ஆசீர்வாதத்தை அனுபவிச்சா என்னது? அதிகாரம். உலகம் தர்ற சந்தோஷத்தை அனுபவிச்சா என்னது? அவனுக்கு அந்தகாரம். வேற வினயம் என்னன்னா வேணாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப தேவன் நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதத்தோட நாம இசைந்திருக்கும் பொழுது, சொல்லுங்க, இசைந்திருக்கும் பொழுது, சபையாரும் அந்த ஊழியரும் இசைந்திருக்கும் பொழுது, தரிசனத்தோட உடன் ஊழியர்கள் இசைந்திருக்கும் பொழுது, அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் இசைந்திருக்கும் பொழுது, கணவனும் மனைவியும் இசைந்திருக்கும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகள் இசைந்திருக்கும் பொழுது, நீங்க நான் சொல்றேன் கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிச்சிருவார். ஆமென். எப்படி ஆசீர்வாரு? கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிச்சிருவார். கண்ணா பின்னான்னு ஆசீர்வதிச்சிருவார். அதனால டெவில் என்ன செய்யறானா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஹalleluya, ஹalleluya. அப்போ இப்ப நானும் ஜூடா, தேவன் எனக்கு தந்தவர். ஜூடா யாரு? தேவன் எனக்கு. பைபிள் ஸ்கூல்ல எத்தனை பேர் படிச்சோம்? எல்லாரையுமே எங்களுக்கு தந்தாரு இல்லையே. ஜூடா கொடுத்தாரு, பீட்டர் கொடுத்தாரு, மோகன் அண்ணாவை கொடுத்தாரு. அது மாதிரி மனைவி யார் தந்ததுன்னா தேவன் தந்த உறவு. ஹalleluya. வந்த மனைவி இல்ல, தேவன் தந்த மனைவி. எனக்குன்னு வந்து வாச்சிச்சு பாருங்க, ஏன் தலையில புடிச்சு கட்டிட்டாங்க பாருங்க. அப்ப மனைவி யாரு? தேவன் தந்த உறவு. அப்ப தந்த ஆசீர்வாதம் தானே. தந்த ஆசீர்வாதத்துல எப்படி இருக்கணும்? மகிழ்ந்து களிக்கணும். மனைவி நினைச்சா எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கு? ஆண்டவரே, மனைவி நினைக்கிறப்பயே மகிழ்ச்சியா இருக்குப்பா. இந்த நேரத்துல ஏன் பாஸ்டர் அவளை போய் நினைப்பு? அதை போய் ஏன் பாஸ்டர் நினைவுபடுத்துறீங்க? அவ போற பரலோகத்துக்கு நான் போக கூடாது ஐயா. இங்கே நான் நரகத்தை அனுபவிச்சுட்டேன் ஐயா. அப்படியே என் கணவரை நினைச்சா மனசெல்லாம் அப்படியே குளிர்ந்து போச்சு சொல்ற ஆட்களை விட கொதிக்குது பாஸ்டர். எஸ். அந்த ஆளை நினைச்சாலே கொதிக்குது. இது இல்ல, இதான் டெவிலோட ட்ராப், இதான் டெவிலோட கண்ணி ட்ராப் வலை. ஹalleluya, ஹalleluya. மனைவியோட செஞ்சிருக்கிறது, கணவரோட செஞ்சிருக்கிறது, சபையாரோட செஞ்சிருக்கிறது, பிள்ளைங்க பெற்றோரோட செஞ்சிருக்கிறது. இப்படி செய்திருப்பதன் மூலமா தான் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஆமென். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமோ, எத்தனையும் நன்மையுமானது. அங்க தேவன் என்ன செய்றார்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப ஏன் சகோதர ஐக்கியத்தை ஏன் அனுபவிக்க கூடாது? அங்க ஆசீர்வதிச்சிருவாரு, அங்க ஜீவன் வந்துரும். ஹalleluya, ஹalleluya. அப்ப பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்லாம் இனிமையாவா இருக்கு? இல்லையே. பலர் தனிமையா இருக்கிறது காரணமே ஃபெலோஷிப் இனிமையா இல்ல. அது ஏன் இன்டர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்டாவே இருந்துரும். ஆனாலும் இனிமையா இல்லைன்னு நினைச்சிட்டு நம்ம போய் உட்கார்ந்தோம்னா ஆசீர்வதிச்சிடறாரு. அன்னைக்கு ஆசீர்வதிச்சிடறாரு. அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா போய் உட்கார்ந்து முடிச்சிட்டு வெளியில வர்றப்ப நல்ல வேலை ஆண்டவர் இன்னைக்குனா இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பை மிஸ் பண்ண தெரிஞ்சேன். அப்படி மனசுல எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் வருதா? வருது. எல்லாத்தையும் மீறி ஒரு பலன் வருதா? வருது. ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை ஃபெலோஷிப்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்ப அங்க இருந்த ஒரு ஐயா நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஊருக்கு பூந்து இடக்கு மடக்கா பேசிட்டு இருந்தார். எனக்கு ஒரு நாசுக்கா ஒரு காரியத்தை இவருக்கு என்ன செய்ய தெரியல, பேசவே தெரியலையே. இப்படி ஒரு பாட்டில் பேசுறாரு அப்படின்னு நினைச்சு அவர் வாயை திறந்தா இந்த மனுஷன் கொஞ்ச நேரம் வாய் என்ன செய்ய மாட்டாரா, சும்மா இருக்க மாட்டாரா வாய் வச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் எரிச்சலா இருந்துச்சு அவர் மேல. அப்போ அன்னைக்கு ஊழியர் கூட முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன முடிவு எடுத்தோம்னா, அன்னைக்கு ஒரு ஊழியர் சுகவீனமாக இருந்தார். அவரை போய் நம்ம
பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னப்போ எல்லாருமா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லாருமா சேர்ந்து நாங்கள் பைக்கில் போகிறோம். அப்படி போகிறப்ப இந்த குறுக்கு பேசினார் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, ஏயா ஒரு மனுஷன் வந்து சோமலாம் இருந்திருக்கிறான், அவனை பார்க்க போகிறது இப்படி வீசினகையும் வெறுங்கையுமாயா போவிய, ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகக்கூடாது, ஆப்பிள் பழம் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போகக்கூடாதாயா அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், 1000 நுரநாட்டியம் பண்ணுறிய நீ, அவன் பேசினா குறை இவன் பேசினா குறை, ஒரு முதிர்ச்சி இல்லையான்னு சொல்றிய, உனக்கு இந்த இங்கே இருந்துச்சான்னு கேட்டார். ஒருத்தனை பார்க்க போகிறப்போ ஒரு பழம் வாங்கிட்டு போகணுங்கிற ஒரு இங்கிதம் உனக்கு இருந்துச்சா? உனக்கு மைண்டில் இது என்ன செஞ்சுச்சா? வந்துச்சா? உனக்கு இது வரல, ஆனால் இது வராதுங்கிறனால தான் அவனை வச்சிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு இது வரல, உனக்கு என்னென்னமோ வருது, நீளம் ஆழம் அகலம் உயரம் எல்லாத்தையும் பேசுற, ஆனா இது மட்டும் உனக்கு என்ன செய்யலன்னா, ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆப்பிள் வரல. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வேணும், அதனால தான் அவன் உள்ள இருக்கான். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஐக்கியத்துல போறப்ப அந்த blessing, அந்த fellowshipல இருக்கிறதன் மூலமாவே நான் என்ன செய்யப்படுறேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டு விடுகிறேன், ஆசீர்வதிக்கப்படுறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப உறவுனா அடிதடி எல்லாம் இருக்குதானே செய்யும். இருக்கும். அடிதடி வேண்டாம், சண்டை சச்சரவு இருக்குதான் செய்யும். இதன் நடுவுல 2 பேரும் சேர்ந்து ஓடுறப்ப ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா ஆசீர்வதிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. 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 ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப ஜூடா என் கூட இருக்கிறது எனக்கு என்னன்னா ஆசீர்வாதம், பெரிய blessing. இந்த கார்ப்பரேட் அனாயிண்டிங் வந்து பல சமயங்கள்ல என்ன பிளஸ் பண்ணிருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அண்ணனோட இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம். என் பேச்சு அவரை பிளஸ் பண்ணுது, அவர் பாட்டு என் பேச்சை ஆசீர்வதிக்குது. ஆமென். என்னுடைய ப்ரீச்சிங் வந்து, என்னுடைய டீச்சிங் வந்து சில சமயங்கள் அப்படி கலர்ஃபுல்லா போறப்போ வந்து இவர் என்ன ஆசீர்வதிக்கிறது மூலமா நான் பலப்படுறேன், அண்ணன் பேசுறது மூலமா நான் பலப்படுறேன். அன்னைக்கு ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறோம் பாருங்க. நான் சொன்னேன், பவுலையும் சீலாவையும் பிடிச்சி அடைச்சி வச்சு அடின்னு அடிச்சு போட்டாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு துதி என்ன செஞ்சாங்கன்னா துதிச்சாங்க. கதவெல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா திறந்துருச்சு. அந்த நேரத்தில் சிறைச்சலைக்காரன் சொல்கிறான், என்னடா நம்ம தானடா கதவை பூட்டி சாவியை நம்ம இடுப்பில் வச்சுருக்குறோம், ஆனால் இவ்வளோ நடந்தோம் சாவியை திறந்து யாரும் வெளியில் வரல, ஆனால் சாவி நம்ம இடுப்பில் தானடா இருக்குது, எப்படா அவங்க வெளியில் வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சாவி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றப்ப யூதா சொல்றப்ப சாமி அவங்கள்ட்ட இருக்கு. ஆமென். புரியுதா? சாவி நம்மகிட்ட இருக்கு, சாமி அவங்கள்ட்ட இருக்கு. ஆமென். சாவி நம்ம கிட்ட, சாமி அவர்கிட்ட. ஹல்லேலூயா. அப்ப நாங்க தேவன் தந்த இந்த blessing ஒரு ஊழியத்துல நாங்க 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்றப்ப அவருடைய அனாயிண்டிங்ல அந்த அபிஷேகத்தை நான் அனுபவிக்கிறேன், அண்ணா அபிஷேகத்தை நான் அனுபவிக்கிறேன். 2 அபிஷேகம் ஒன்றை ஒன்று அனுபவிக்கும் பொழுது அங்க தேவன் பெரிய லெவல்ல bless பண்ணிடுறார். ஆமென். இதான் தேவன் தந்த ஆசீர்வாதத்துல சந்தோஷமா இரு. எஸ். இப்ப நானும் ஜூடாவும் புல்பிட்டுக்கு வர்றப்ப வந்துட்டான், வாயை திறந்துட்டான், எப்ப முடிப்பான்னு என்னன்னா தெரியல. இந்த ஆரம்பிச்சிட்டான் பாட்டை. இவன் புராணத்தை தான் என்ன செய்வான், பேசுவான், பாடுவான். அவர் பாடிட்டு இருக்கிறப்ப நான் உட்காந்து முறுமுறுத்துக்கிட்டு நான் பேசுறப்ப அவர் முறைச்சிக்கிட்டு இருந்தாருன்னா உருப்படுமா? படாது. அதனால டெவில் பார்க்கறான், ஹெவி அனாயிண்டட் எல்லாருமே பயங்கரமா என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அபிஷேகிக்கப்பட்டவனை பார்த்து சந்தோஷப்பட்டுறாத. எஸ். அபிஷேகிக்கப்பட்டவனை பார்த்து சந்தோஷப்பட்டுறாத. தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன பண்ணிராத, சந்தோஷப்பட்டுறாத. பொறாமப்படு. எஸ். காய்மகாரப்படு, பாடு, எரிச்சல் படு. அவனை பார்த்த உடனே காதுல புகை வருவதாக. எஸ். புரணி வருவதாக. புரணி வருவதாக. யூடியூப்ல கமெண்ட் அடிப்பீர்களாக, விமர்சிப்பீர்களாக. நேற்று கள்ளக்குறிச்சியில் அவ்வளவு பவர்ஃபுல்லான மூவ் பாருங்க. கொட்டுன்னு ஆண்டவர் நேற்று ஃப்ரெஷ்ஷாக ஒரு வேர்டு கொடுத்தாரு, ஹெவியாக இருந்துச்சு. அதை ஆர்கனைஸ் பண்ண பாஸ்டருக்கு பாவம் சுகர், அவர் கால்லாம் இதாகி போய் அவர் காலில் சாக்ஸ்லாம் மாட்டிக்கிட்டு காலை ரொம்ப நேரம் நீட்டி உட்கார முடியாமல் அவர் ஸ்டேஜில் வந்து அவர் கால் வந்து ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி 2 காலை சேரில் வச்சு போட்டு உட்காந்துட்டார், சம்மணம் போட்டார். அவர் வலியில் உட்காந்துருக்கிறார் பாவம். உடனே போட்டா பிடிச்சி அதை ரவுண்டா அப்படியே டிராப் பண்ணி, அதாவது என்ன வாட்ஸ்அப்ல அவர் சம்மணம் போட்டிருக்கிறத ரவுண்ட் பண்ணி பரப்பி விட்டாங்க. இது யாருக்கு அனுப்பிச்சு விட்டான்? இவருக்கு அனுப்பிச்சு விட்டான். இவருக்கு. அப்பதான் சொல்றாரு, ஐயா எனக்கு கண்ணு தெரியல,
காலு வலி, என்னால முடியலையா, இதன் மத்தியில தாங்க நான் நிக்கிறேன், எதுவும் விமர்சனம் பண்ணிடாதீங்க அப்படின்னு வந்து உட்கார்றாரு பாருங்க. விமர்சனம் வந்துருச்சு. வசனம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா விமர்சனம். அவ்வளவு வல்லமே நடந்த கூட்டத்தை குறிச்சு ஒரு ரிமார்க் இல்ல, ஒரு சாட்சி இல்ல, ஆனா ஒரு ரவுண்ட் அடிச்சு நீ அட்னக்கால் போட்டுனது சரியில்லைன்னு சொல்லி அதை சம்பந்தப்பட்ட ஆளுக்கே பரப்பி விட்டு அதை குரூப்ல போட்டு விட்டு ஜேன்னு ஆகி போச்சு கொஞ்ச நேரத்துல. எஸ், புரியுதா? எஸ், அதான் டெவிலோட ட்ரிக்கு. எஸ். ஆசீர்வதிக்கப்பட்டவனை தேவன் தந்த பிளெஸிங்கை ஆசீர்வதிச்சிடாத. ஆமென். தேவன் தந்த பிளெஸிங், ஒரு அபிஷேகப்பட்டவன் வர்றான்னா அந்த அனாயிண்டிங்கை வந்து என்ன செய்யறதுன்னா அப்படியே என்ஜாய் பண்றது. எஸ், ஹalleluya, ஹalleluya. அந்த அபிஷேகத்துல அப்படியே நனையிறது, அந்த அபிஷேகத்துல என்னன்னா அப்படியே பலப்படுறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த அப்பா பாட்டை அன்னைக்கு தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தப்ப யதார்த்தமா கார்ல ஸ்க்ரோல் பண்ணி ஒரு மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்கேன், குறுக்க வருது. அந்த பாட்டு இருக்கேன்னு கேட்டா உடனே கார்ல போட்டா சுண்டி என்னச்சிருச்சுன்னா எங்க ரெண்டு பேரையும் இழுத்துருச்சு. திரும்ப அதை ரிப்பீட் போட்டு விட்டு அதையே கேட்டுக்கிட்டு இருந்தம்மா ஜூடா அவ்வளவுதான் ஃபயர் ஆயிட்டாரு. அப்புறம் காரணம்பேட்டைக்கு போனோம், கோயம்புத்தூர். அங்க கால்ல பார்த்து ஆண்டவர் இன்ஸ்பயர் பண்றாரு. அதை பாட 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 அப்புறம் சர்ச்சில் இன்ஸ்பயர் பண்றாரு. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். அப்புறம் சம்பந்தப்பட்ட பிரதர்ஸ்டே ஃபோன் பண்ணி அன்னைக்கு தான் ஆபிரகாம் அண்ணனோட காலையில பேசுறோம், காரணம்பேட்டையில் இருக்கிறப்ப. அப்புறம் தான் அவங்க சாட்சி சொல்றாங்க, இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை, ஜோஸ் பால் பாஸ்டர் அண்ணன் 2 பேர் வராங்க அப்படின்னு அவ்வளோ மனசுக்கு துள்ளிருச்சு. தேங்க்யூ, க்ளோரி டு காட். ஸோ ஒரு பிளெஸ்ஸிங்கை பிளெஸ் பண்ணணும். எஸ். தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர், சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பர் வந்து these are all gifts of God. எஸ். இவங்க எல்லாருமே தேவன் திருச்சபைக்கு கொடுத்த அருட்கொடை. இந்த அருட்கொடைகளை பார்க்குறப்ப எல்லாம் ஒரு சந்தோஷம். சொல்ல போனா இது ஒரு பெரிய முதிர்ச்சி. இது ஆமென். எவ்வளவு பெரிய ஆள் இந்த விஷயத்துல திணறுவாங்க. எஸ், எவ்வளவு பெரிய ஆள் இந்த விஷயத்துல திணறுவாங்க. ஆனா இதை உடைச்சிட்டோம்னா நம்ம காட்டுல மழை. ஆசீர்வதிக்கப்பட்டதுனாலே, ஆசீர்வதிச்சதுனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஆசீர்வதிச்சதுனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 12வது வருஷத்தை இன்னைக்கு ஆசீர்வதிச்சிட்டு போறோம். ஆமென். நாங்க ஆசீர்வதிக்கப்பட போறோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. மத்தியானம் என்ன சாப்பாடு இன்னைக்கு? பிரியாணியா? வெஜ். நல்லா சாப்பிட்டுட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் சாப்பிட்டுட்டு எஸ் மனங்குளிர் என்ன செய்ய ஆசீர்வதிச்சிட்டு போயிடுங்க. ஆசீர்வதிச்சதுனாலே நாங்க என்ன செய்யப்பட போறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தாக்க திம்மி தாக்க ஜன்னு தாக்க திம்மி தாக்க ஜன்னு தாக்க திம்மி தாக்க ஜன்னு தாக்க திம்மி தாக்க ஜன்னு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பிளெஸிங்கை பிளெஸ் பண்றப்போ அல்லது தேவன் தந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம அப்படி அதை அங்கீகரிச்சு அதை என்ஜாய் பண்றப்போ பலத்துக்கு மேல பலன். ஆமென். கிருபைக்கு மேல கிருபை, மகிமைக்கு மேல மகிமை. நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரியுதா? எஸ். ஒருவேளை ஃப்ரெஷ்ஷா வர்றதுனால அப்படியே ராவா வந்துட்டு இருக்கு எனக்குள்ள இருந்து. ஒருவேளை நான் வீட்டில் போய் உட்காந்தேன்னா கரெக்டாக நான் ஆர்டர் பண்ணிடுவேன். ஆனா இதுக்கு மேல என்னால ஒழுங்குபடுத்த முடியல. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப மனைவியை பார்த்து சொல்லணும், நீ தேவன் தந்த உறவு தாயி. ஆமென். நீ யார் தாயி? தேவன் தந்த உறவு தாயி. அப்ப உடன் ஊழியர் யாரு? தேவன் தந்த உறவு. உறவு, உறவு. ஹalleluya, 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 ஹalleluya. தனிமையா இருப்பது நல்லதல்ல. அதனால ஏற்ற துணையை தேவன் என்ன செஞ்சார்? உண்டாக்கினார். அப்ப துணை இருக்கிறப்ப தனிமை தெரியுதா? தெரியல. துணை இல்லைன்னா தனிமை தெரியுது. எத்தனை பேர் புரிஞ்சு? ஆமென். துணையோடு இருக்கிறப்ப தாய் நான் தனியா இருக்கேன்னு நினைக்க சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லை. துணையோடு இருக்கிறப்ப தனிமை தெரியாது, துணை இல்லாம இருக்கிறப்ப தான் தனிமை தெரியும். ஹalleluya. அன்னைக்கு மதுரை போயிருந்தேன். மதுரையில் லாட்ஜில் ஜூடா ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூமு. 2 நாள் தான். 2 நாள் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு மாதிரி மனசுல ஒரு லோன்லியான ஒரு ஃபீல் வந்துட்டு அப்படி. அப்ப நாம மனைவி வீட்டில் இருக்கிறப்ப நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன்னு சொல்லுது.
எப்பா எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு 2 நாள் போயிட்டு வந்தா லொடலொடன்னு இருக்குமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு. நேரம் ஒரு வழி பண்ணிருக்குமே நம்மள ஆள் நம்ம பார்த்து என்னன்னா காணாம ஆடலையே, வீடே களை இழந்து என்ன செய்யுதுன்னா இருக்குதே. உங்களுக்கு என்னைக்கு அதை ஃபீல் பண்ணீங்க? ஒரு நேரம் இந்த அக்காமாருங்கெல்லாம் சேர்ந்து கோயம்புத்தூர் போனாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போனோம். அந்த ப்ரோக்ராம் மாறி போச்சு. அதனால முதல்ல வீட்டில் இருக்கிற மனைவிமாருங்கெல்லாம் போயிடுங்க, நாங்கள் அடுத்த நாள் வரோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அனுப்பிட்ட பிறகு நாங்கள் வழக்கமாக வீட்லேயே இருக்கிறது இல்லை, அப்படியே ட்ராவல்லே இருக்கிறதா. அன்னைக்கு ரூபா என் மனைவி வீட்டில் இல்லாத பார்த்தோன்னே என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு ரூபாவுக்கு ஃபோன் பண்ணேன். ரூபாவதி, வீட்டில் எல்லாம் லைட்டும் போட்டுட்டேன், ஆனாலும் நீ இல்லாததுனால இன்னும் வீடு இருட்டாவே இருக்கு ரூபாவதின்ட்டு. அடிச்செல்லாம் உடல, உண்மையிலே உண்மையா சொன்னேன். ஒரு ஃபீல். ஆமா, ஒரு ஃபீல். எல்லாம் இருக்கு ரூபதி, ஆனா நீ இல்லாததுனால வீடே இருட்டா இருக்கு அப்படின்ட்டு சோஃபாலே படுத்துக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. பாயிண்ட் என்னன்னா, மனைவி தேவன் தந்தது, எஸ், பிள்ளைங்க தேவன் தந்தது, சபை தேவன் தந்தது, ஊழியக்காரர் தேவன் தந்தது, தரிசனம் தேவன் தந்தது, உடன் ஊழியர்கள் தேவன் தந்தது. இத அவங்களோட இருக்கிறப்ப அந்த தருணத்தை, அந்த நேரத்தை நான் வந்து அனுபவிக்கணும். எஸ், ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? அந்த நேரத்தை நான் அனுபவிக்கணும். அந்த உறவுல மகிழ்றது, Yes. அந்த உறவுல பூரிக்கிறது, அந்த உறவுல சந்தோஷப்படுறது, அந்த உறவு தந்த மன நிறைவுல நிரம்பி வழிகிறது. இது பவர்ஃபுல்லான ஒரு காரியம். ஆமென். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 நாம தேவன் தந்த இந்த உறவுல நாம 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 சந்தோஷமா இருக்கிறப்ப நம்மள நெருங்க பிசாசால என்னன்னா முடியவே முடியாது. எஸ். நம்முடைய பாளையம் எங்கும் அவனுடைய நெடி காணப்படாது. எஸ். புரியுதா உங்களுக்கு? எஸ். என்னுடைய ஏரியாக்குள்ள அவனுடைய நெடி காணப்படாது, ஸ்மெல் இருக்காது. எஸ். ஆனா என் ஏரியா எப்படி இருக்கும்னா கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எந்த இடத்துல அமர்ந்தாலும் அந்த ஏரியால ஆண்டவருடைய blessing என்ன செய்யலாம்? அப்படி நுகரலாம். அங்க ஒரு அபிஷேக வாசனை இருக்கும், வீசும். அங்க ஒரு அபிஷேக வாசனை அப்படி கமகமன்னு இருக்கும். எஸ். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஆனா இந்த தைலத்துல ஈவலாம இருக்கிறப்ப அந்த ஆசீர்வாத வாசனை பல இடங்களுக்கு என்ன செய்யும்னா பரவும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் தந்த தேவ மனுஷனை கொண்டாடுற தேவ ஜனந்தான் அவன் மூலமா வெளிப்படுற வாசனையை நுகருது. நான் நல்லா கவனிச்சிட்டேன். நீங்க ஊழியத்துல நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு நம்ம வேற மாதிரி தெரியுமா? ஆனா நம்மளை வந்து நம்மளை அங்கீகரிச்சு நம்மளுடைய அனாயிண்டிங்கை பார்த்து சந்தோஷப்பட்டு எங்க பாஸ்டர், எங்க ஊழியக்காரரு, ஐயோ ஒரு வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்னு சொல்லி அப்படி ஏக்கத்தோடு இருக்கிற ஜனந்தான் அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை நுகர்றாங்க. ஹல்லேலூயா. அந்த சபையில அவன் மேல இருக்கிற அபிஷேக வாசனை அப்படி கமகமன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாஸ்டரை bless பண்ணணுமா? எஸ். பாஸ்டர் எனக்கு blessing-ஆ இருக்காரு. எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிற பாஸ்டரை நான் ஆசீர்வதிக்கணும். என்ன பாஸ்டர் வித்தியாசமா இருக்கு? அவர் தானே எங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, புல் அவர் கொடுக்குறாரு, பாஸ்டர் அவர் தான் மேய்ச்சலை கொடுக்குறாரு. எஸ். அப்ப மேய்ச்சலை கொடுக்குற பாஸ்டரை யார் பிளஸ் பண்ணணும்? மேய்கிற ஆடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப வர்ற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது ஒண்ணு, அபிஷேகிக்கப்பட்ட பாஸ்டரையே பிளஸ் பண்றது ஒண்ணு. ஆமென். அவரை பிளஸ் பண்றதுனாலே நான் என்ன செய்யறேன்? ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறப்ப ஆவியில ஒரு அனல் இருந்துகிட்டே இருக்கும். எஸ்.
ஆவியில் என்ன இருக்கும்? ஒரு அனல் இருந்துகிட்டே இருக்கும். ஆவி கழிவுறும், ஆவி என்ன செய்யும்னா பொங்கும். ஆனா உலகம் தர்ற தேவன் விளக்குன ஒரு காரியத்தை அனுபவிக்கிறப்ப ஆவி அணைஞ்சிருது, அவிஞ்சிருது. ஹல்லேலூயா. இந்த வேதம் யாரு தந்தது? தேவன் தந்தது. இது ஒரு blessing தானே? ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களின் ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்களின் ஆசீர்வாதம் வேதம். இதுல எவ்வளவு பேர் மகிழ்றோம்? இத வாசிக்கிறப்ப எத்தனை பேர் ரொம்ப பிரைட்டா கண்ணை திறந்து வாசிக்கிறோம், என்ஜாய் பண்றோம்? ஸ்கிரிப்சரை வாசிக்கிறப்ப எனக்கு அப்படி சும்மா குதூகல கொண்டாட்டமா இருக்கு. அப்படி தேனிட்ட பணியாரம் போல ருசிக்கிறேன், எச்சி வழியுது. அவன் என்ன பண்றான்னா வேர்டை என்ஜாய் பண்றான். எஸ். கடைசியா ரசிச்சு ருசிச்சு வாசிச்சது என்னைக்கு? ரொம்ப மௌனமாயிட்டு. சங்கீதம் 119:97 வாசிக்கிறோம், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். ஹல்லேலூயா. அப்ப எந்த அளவு நேசிக்கிறோமோ அந்த அளவு தான் வாசிக்க முடியும். ஆமென். வாசிக்கிறவன்லாம் நேசிக்கிறவன் இல்ல, ஆனா நேசிக்கிறவன் எல்லாம் வாசிக்கிறவன். ஆமென். சொல்லுங்க, வாசிக்கிறவங்க எல்லாம் நேசிக்கிறவங்க இல்ல, ஆனா நேசிக்கிற எல்லாரும். ஆனா நேசிக்கிற எல்லாரும் 3 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு திணறுது. எஸ். 3 அதிகாரம் வாசிக்க திணறுது. ஆனா ஒருத்தனுக்கு நாள் முழுசது என்னன்னா தியானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் தந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்றான்? என்ஜாய் பண்றான். பவர்ஃபுல் இது. ஆமென். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இது பாக்கியங்களின் பாக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். பாக்கியங்களின் பாக்கியம். அப்ப பாக்கியம் எங்க இருக்கு? தேவனோடு நான் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ள இருக்கு. ஆமென். நீங்க தேடுற பாக்கியம் சொல்லுங்க ஐக்கியத்துக்குள்ள இருக்கு. நீங்க தேடுற பாக்கியம் ஐக்கியத்துல இருக்கு. அப்ப ஐக்கியத்தின் விளைவா பாக்கியம் பிறக்குமா? கட்டாயம் பிறக்கும். என்ன பிறக்குது? அடுத்த வசனம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது என்னது? தேவன் தந்து இந்த பிளெஸ்ஸிங்க சந்தோஷமா அனுபவிச்சதுனால எஸ், பைபிள் வாசிக்கிறது எனக்கு பயங்கர டிலைட். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. Yes. பிளெஸ்ஸிங்க நான் என்ன செய்றேன்? அனுபவிக்கிறேன். என்ஜாய் பண்றேன். அனுபவிக்கிறப்ப இதெல்லாம் விளையும். ஆமென். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, இலை பட்டு போல, இலை பட்டு போல, பழம் கெட்டு போல, பழம் கெட்டு போல, இலை பட்டு போகல, இலை பட்டு போகல, பழங்கள் கெட்டு போல, பழங்கள் கெட்டு போகல. அப்படின்னா இலைகளை பூச்சி அரிக்கல, பழங்களை புழு தின்னல. ஆமென். பழம் தின்றதுக்கா புழு தின்றதுக்கா? பழம் சாப்பிடுறதுக்கு, தின்றதுக்கு. பழம் எதுக்கு? தின்றதுக்கு. ஆனா நான் சாப்பிடுற பழத்தை எது தின்னுது? புழு தின்னுது. எசேக்கியேல் 47:12, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும், அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே, அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்தத்துக்குமானவைகள். அப்படின்னா இலைகள் மருந்தாகுது, கனியெல்லாம் விருந்தாகுது. ஆமென். இத வாசிச்சுக்கிட்டே இருந்தா, இத வாசிச்சுக்கிட்டே இருந்தா, இந்த உறவுல மகிழ்ச்சியா இருந்தா, இலையெல்லாம் மருந்து, கனியெல்லாம் விருந்து, ஊருக்கே சோறு போடுவீங்க. ஆமென். உலகத்துக்கே விருந்து. ஆமென். நோய்வாய்ப்பட்டவனுக்கெல்லாம் மருந்து. மருந்து. ஹல்லேலூயா. விருந்து நானே, மருந்தும் நானே, மருந்து நானே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய மரத்துல இந்த வேதத்தை வாசிக்கிறவன் எப்படி ஆயிடுறான்னா, அவ்வளோ பெரிய மரம் மாதிரி ஆயிடுறான். மரம் பெரிய பெரிய மரமா இருந்துச்சு, வர்றப்ப பார்த்தேன். எஸ். நல்ல செழிப்பான பகுதியா இருக்கு, முரட்டு மரமா இருக்கு எல்லாமே. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மரத்துல தானே பழங்கள் பிறக்குது. மரத்துல என்ன பிறக்குது? பழங்கள் பிறக்குது. பிறக்கிற பழம் மரத்துக்கு பழுவா இருக்குமா?
பழுவாவே இருக்காது. என்னைக்காவது ஏதாவது ஒரு மரம் ரொம்ப 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 பழுத்துருச்சு ஆண்டவரே, லோடு தாங்கலை, அதனால கொஞ்சம் குறைக்கிறீங்களா பழங்களான்னு என்னைக்காவது எந்த மரமாவது சொல்லுமா? சொல்லாது. அப்படி பூத்து குலுங்கி நிக்கிறது அவங்களுக்கு அவ்வளவு பெருமை. அந்த மரத்துக்கு அத லோடாவே என்னன்னா நினைக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், ஐக்கியத்தினால பிறக்கிற பாக்கியங்கள் உனக்கு ஒரு நாளும் பழுவா இருக்காது. இருக்காது. அத புழு சாப்பிடாது. சாப்பிடாது. தேவன் தந்த பிளெஸிங் என்ஜாய் பண்றப்போ அதனால விளைகிற ஆசீர்வாதங்களை புழு தின்னாது. எஸ். அந்த பிளெஸிங் வந்து எனக்கு ஒரு பழுவாவே என்னன்னா இருக்காது. இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க மினிஸ்ட்ரியை நாங்க பிகின் பண்றப்ப தங்கச்சி மடத்துக்கு போனப்போ ஃபாதர் என் கையில வந்து, டேய் உன்னை இங்க இருந்து நாங்க தங்கச்சி மடத்துக்கு அனுப்புறோம் அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க என் கையில. மாசம் 1000 ரூபா காணிக்கு அப்பா கொடுப்பாங்க. 3 மாசம் தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வாங்கவே என்னன்னா விடல. ஆனா இப்போ அவங்க இந்தாடா டீ காசுன்னு என் மனைவிக்கு மாசம் கொடுப்பாங்க. இந்தா டீ காசு உனக்கு ஒரு 10,000 ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுப்பாங்க. அவள் எங்கடா ஏஞ்சல் தான் தேடுவாங்க, அவளை கூப்பிட்ற, அவளுக்கு டீ காசுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி நாங்கள் அவங்கள பிளஸ் பண்ணுறது அது வேற. ஆனால் எங்கள் ஆரம்பத்தில் வெறுமனை ஒரு 1000 ரூபாய். ஹல்லேலூயா. இந்த 1000 ரூபாய் வச்சு நானும் என் மனைவி அங்கே போய் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சமைச்ச ஒரு சின்ன பால் சட்டி, அதில் அரிசியை போட்டு அதில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு, அதுதான் எங்கள் கதை. சின்ன சட்டி. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க. காசை கொடுத்து பிளஸ் பண்ணலை, பூரா யூத் பசங்க நிறையா ரட்சிக்கப்பட்டானுங்க. அதனால அவங்க வந்த உடனே வீட்டில் முதல்ல தொடுறது சோத்து பானை தான் தொடுவானுங்க. பண்ண வீடு எங்க அப்பா வீடு. நாங்க ஏன் முன்கூட்டியே சொல்லிட்டு சாப்பிட வரணும்? அதனால வந்த உடனே சட்டியில் எடுத்து போட்டு சாப்பிடணும். கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் சமைச்சிருப்பியாப்பா. ஒரு 6-7 வருஷம் டெய்லி 18 பேர் 19 பேருக்கு சமைக்கணும் ஒரு வேலைக்கு. அதுலேயும் சட்டி என்ன செய்யணும், கொஞ்ச நேரத்திலே காலி ஆயிரும். கொஞ்சம் ஆரம்பிச்சது பால் சட்டியில. ஆனா தேவன் ஆசீர்வதிக்கிறாருன்னா முத உங்க வீட்டு சட்டி பானை மாறும். ஆமென். சைஸ் மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தம்பிமார் என் கூட, தம்பிமாரெல்லாம் பேச்சுலர்ஸாக இருந்தப்ப நாங்கள் ஆரம்பத்தில் எங்கள் மினிஸ்ட்ரியில் எந்த பைசாவுமே யாரும் எடுத்துக்கல. நல்லா சாப்பிடுவோம், முடி வெட்டுறது காசு எடுத்துக்கிடுவோம். நல்ல வேலை நோய் நொடி இல்லாமல் இருந்தோம். எங்கள் ஊரில் எடிசன் ஒரு எல்டர் இருக்கிறாரு. வாரம் காசு இருக்கான்னு கேட்டு ஒரு 1000 ரூபா கொடுப்பாரு. அப்புறம் யாராவது பலசரக்கு வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் முட்டை வாங்கி கொடுப்பாங்க, சில பேர் வாரத்தில் சிக்கன் வாங்கி கொடுத்தாங்க. இப்படி தான் எங்களுடைய மினிஸ்ட்ரி பிகினிங்கில் போச்சு. வருஷத்துக்கு ஒரு நேரம் அவங்க வீட்டுக்கு போவாங்க, யார் தம்பிமாரெலாம். அப்போ போகிறப்ப எவ்வளோ கொடுப்போம், கையில் 2000 ரூபா கொடுத்து அனுப்புவோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக கூட ஊழியம் செஞ்சவனுக்கு வீட்டுக்கு போகிறப்ப எவ்வளோ கொடுக்குறது? 2000 ரூபா. நீ என்னையா மனுஷன், நீ எல்லாம் ஒரு தலைமை பாஸ்டரான்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டதே இல்லை. எந்த நம்பிக்கையில் என் கூட இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நானும் எந்த நம்பிக்கையில் இந்த வாலிப பசங்களை கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு என்னென்னா தெரியல. இந்த பயிரில் இப்படி கையில் வச்சுருக்கிறோமே, நாளைக்கு இவங்க எதிர்காலம் என்ன அப்படின்லாம் நானும் என்ன செய்யலை, யோசிக்கலை. அவங்கள என்ன செய்யலை, யோசிக்கலை. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு 500 ரூபா, 4 வருஷம் கழிச்சு அப்பதான் செல்போன் வந்த புதுசா, அதனால ரீசார்ஜ் பண்றதுக்கு 500 ரூபாய். அப்புறம் ஒரு கல்யாணம் முடிஞ்சா ஒரு ஆளுக்கு 2000 ரூபா. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்தா 500 ரூபா கூட்டுவோம். இன்னொரு குழந்தை பிறந்தா இன்னொரு 500 ரூபா கூட்டுவோம். இன்னொருத்தனுக்கு 2000 தான், உனக்கு குழந்தை பிறந்தா தான் 500 ரூபா கூட்டுவோன்னு சொல்லுவோம். கல்யாணம் முடியாத ஆளுக்கு 1000 ரூபா தான் போட்டு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படிதான் நாங்க வண்டியை போச்சு. இப்படி போக 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 பாருங்க, ஊழியத்துல நிறைய பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். கனிகள் விளைய ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு தாய் தகப்பனும் சில பேர்லாம் பிள்ளைங்களை பிடிச்சி கொண்டாந்து என் கையில் கொடுத்து இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஐயா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், கையில் பிடிச்சி கொடுத்தேன், இனிமேல் இவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, நீங்கள் தான் ஏன் பார்த்துக்கணும். அன்னைக்கு ஒரு அம்மா வந்து இந்த என் மகனையும் பிடிச்சி கொடுத்துட்டேன், இனிமேல் இவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்கள் தான் கண்ணீரோட வர்றால் பூரா பிள்ளைய பிடிச்சி என் கையில் என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா திக்கு திக்குன்னு இருக்கு. ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி என் கையில் கொடுத்தீங்கன்னா இவனுங்களை நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? இப்படி கெழுகெழுன்னு என்னை சுற்றி இருக்கிறானுங்களே.
அப்புறம் ஆண்டவர் சொன்னார், சில ஃபேமிலிஸை கையில் எடு அப்படின்னாரு. எடுத்த எத்தனை ஃபேமிலி ஆச்சு? ஒரு 6-7 ஃபேமிலி ஆச்சு. 6-7 ஃபேமிலிக்கு மாதம் 10,000 கொடுக்கணும். அவங்க பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அவங்களுக்கு சோம்பெல்லாம் போச்சுன்னா அவங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும். நாங்கள் இருக்கிறோம். இது போக மிஷன் ஃபீல்டு இருக்குது. இது போக மற்றவங்களுக்குள்ள சேரிட்டி ஒர்க் இருக்குது. அப்படி லோடு என்ன செய்யுதுன்னா, ஆனால் மரம் இத்தனைத்தையும் தாங்குது. ஆமென். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், டேய் ஆசீர்வாதம்டா அதெல்லாம். இதெல்லாம் என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்டா. ஆசீர்வாதம். உன் அறையில நீ உறவாடுறதுனால உன் மரத்துல பூத்து பிஞ்சாயி காய்ச்சு அப்படி குலுங்குதுடா. எந்த மரமாவது பழுக்கிற பழத்தை லோடாக்குறதுமா? கருதாது. பழம் மரத்துக்கு பழு இல்ல. ஆமென். புழு இல்லாம இருக்கே, அதுக்கே நன்றி சொல்லுங்க. எஸ். பழத்துல என்ன இல்ல? புழு இல்ல, அதுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனி கொடுக்கும் மரம் நானே, அகிலமெங்கும் கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, அகிலமெங்கும் கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எதையும் தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. நான் சொன்னேன், எதையும் குறைக்க முடியாதியா, எல்லாம் கூடத்தான் செய்யும். எஸ். நான் சமயத்துல சொன்னேன், இங்க பாரு, எந்த தேவை என்ன செய்ய முடியாது, குறைக்கவே முடியாது. வேணும்னா இன்னும் 2 வருஷம் கழிச்சு பாரு, இதை விட டபுள் மடங்கு கூடிய. எஸ். அதையும் நம்ம தான் சந்திக்க போறோம். ஆமென். அதையும் நம்ம தான் சந்திக்க போறோம். ஹல்லேலூயா. 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 நாங்க குழுவா இருந்தாலும் எங்களுக்கு எதுவுமே பழுவா இல்ல. எஸ். இந்த ஐக்கியத்துல புழுவும் புழுவும் வரல. இந்த குழுவுல குழு பழுவா இல்ல, குழுவுக்குள்ள புழுவும் இல்ல. இந்த உறவு எங்களுக்கு குழு குழுன்னு இருக்கு. ஹல்லேலூயா. சபையில சில பழம்லாம் இருக்கு பாருங்க, புழுவா இருக்கும் உள்ளுக்குள்ள. எஸ். பழத்துக்குள்ள என்ன இருக்கு? புழு. புழுவா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புழு இல்லாத பழம் அவ்வளோ பாக்கியம். எஸ். ஏன்னா ஒரு புழுவா இருக்கிற ஆப்பிள் எல்லா ஆப்பிளையும் கெடுத்துரும். எஸ். கொஞ்சம் புளிச்ச மாவு பெசஞ்சமா முழுவதையும் புளிப்பாக்கிடும். ஆண்டவரே, எங்க தரிசனத்துல புழு இல்லாத பழம் பறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம். இந்த இந்த கிருபையின் தேவாலயத்துல இங்க இருக்கிற எல்லா சபைகள்லையும் புழு இல்லாத பழங்கள் பிறப்பதாக, புழு இல்லாத பழங்கள் பிறப்பதாக. பாஸ்டரை முறுமுறுக்கிறவங்க, பாஸ்டரை நையாண்டி பண்றவங்க, பாஸ்டரை திட்டுறவங்க, பாஸ்டர் ஒரு வலுவெடி என்ன செய்யறவங்க, விமர்சிக்கிறவங்க, நீங்க சாப்பிட்ற பழம் அந்த பழத்தை புழு தின்றக்கூடாது. ஆமென். ஒரு பெரிய பிளெஸிங் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பழங்களை புழு தின்பதில்லை. எஸ். உன்னுடைய தோட்டத்தில் விளையிற பழம் உனக்கு பழுவாய் இருப்பது இல்லை. எஸ். எத்தனை உடன்வழிகளை தந்தாலும் எல்லாரையும் போஷிக்கக்கூடிய அளவுக்கு நீ ஸ்திரமா இருப்பாய். ஆமென். நீ பலனா இருப்பாய். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிள்ளையை நீ தான் போஷிப்ப. ஆமென். உன்னுடைய அறையிலிருந்து வந்தவன நீ தான் போஷிப்ப. நீ தான் போஷிப்ப. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுவாங்களே, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். ஆமா, ஆண்டவரோட வாசம் பண்றவன் எல்லைக்குள்ள இல்லாத வளமே இல்லை. அவருடைய களத்துல எப்படி வளம் இல்லாம இருக்கும்? அவர் களத்துக்கு வந்துட்டுமே. எல்லா வளமும் எல்லைக்குள்ள இருக்கு. ஆமென். நீங்க தேடுற எல்லா வளமும் தரிசன எல்லைக்குள்ள இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லைக்கு வெளியே ஒண்ணும் இல்ல, ஆனா எல்லைக்குள்ள இல்லாதது எதுவும் இல்ல. எதுவும் இல்ல. அதனால எங்க இரு? அவருடைய எல்லைக்குள்ளே எல்லைக்குள்ளே இரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 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 ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்க தங்கச்சி மடத்துல நான் கடன் பட்டவன், அவமானப்பட்டவன், ரொம்ப சிரமப்பட்டு கூனி குறி நின்றவன், சொல்லப்போனால் மடங்கடிக்கப்பட்டவன் எங்கள் சொந்த ஊர்லேயே. நான் ஆண்டவர் அறியாத இருந்த நாட்களில் அப்போ எங்கள் சொந்தக்காரங்க சொக்காரன் பாருங்க, ஒரு 2000 ரூபா அவங்கள்ட்ட ஒரு கடன் வாங்கியிருந்தேன். அந்த காசை கொடுக்க முடியலன்னு 2000 ரூபாய்க்கு போட்ட கடுதாசி
அவ்வளவு கேவலமாக போட்டு உன்னை பஞ்சாயத்தில் நிறுத்திடுவேன், உன்னை அங்கே பண்ணிடுவேன், இங்கே பண்ணிடுவேன்னு அவ்வளவு என்னை ரொம்ப விமர்சனம் பண்ணி லெட்டர் போட்டிருந்தாங்க. அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னது எதுக்குன்னா, ஆண்டவரே கடன் பிரச்சனை இருக்குது, நான் போனால் பழைய கடன்காரங்க என்ன செய்வாங்க, ஏதாவது பிடிச்சிக்குவாங்க, என்கிட்ட கொடுக்குறது காசு இல்லை, அதனால் எந்த ஊருக்கு வேணாலும் நீ அனுப்புங்க, அந்த ஊருக்கு மட்டும் என்ன செய்யாதீங்க, அனுப்பிடாதீங்க. ஆண்டு சொன்னாட்டே அது ஊர்லடா, அங்கே தான்டா ஊற்று இருக்குது அப்படின்னு. ஆமென். அது ஊர் இல்லை, அங்கே என்ன அனுப்புகிறேன், ஊற்று. அதே மாதிரி ஊற்று திறந்துச்சு. சமீபத்தில் ஒருத்தர் அவருடைய எங்கள் மினிஸ்ட்ரியில் ரொம்ப எங்கள் மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பு வந்து, இந்த மினிஸ்ட்ரினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு நானும் ஜூடாவும் அவங்க வீட்டில் ஒரு 1 வீக் தங்கியிருந்தோம். நான் மினிஸ்ட்ரி ட்ரிப் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணி, எங்கள் லேண்ட் ஒன்று இருக்குது மெயின் ரோட்டில், அதை நான் அப்படியே நான் மினிஸ்ட்ரிக்கு தர்றேன்னு சொல்லி அது ஊழியத்துக்குன்னு தூக்கி கொடுத்தார். அவனுடைய மதிப்பு இன்றைக்கி நாங்கள் சமீபத்தில் பேசினது வித்தரலான்னு பேசி மினிஸ்ட்ரிக்கு இடம் வாங்குறதுக்காக கேட்குறப்ப அந்த ஒரு லேண்டோட மதிப்பே 1.25 கோடி. 1.25 கோடி. ஆனால் அந்த ஊரில் என்னை துரத்துனது 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய்க்கு என்னை நம்பலை, 2000 ரூபாய்க்கு திட்டினாங்க. ஆனால் நம்ம ஊழியத்தின் மூலமாக விளைஞ்ச ஒரு கனிக்குள்ள இருந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை போஷிக்கிறதுக்கான காரியங்களை உள்ள இதை யார் செய்வா? அதான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவையான வளம் உங்களை எங்கே வச்சிருக்கிறாரோ அங்கே தான் இருக்கு. ஆமென். பொட்டக்காடாக இருந்தால் கூட உங்களை தேடி வந்து பிளஸ் பண்ணுவாங்க. ஆமென். நீங்க தோட்டம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற இல்ல, நீங்க இருக்கிற இடம் தோட்டமாகும், தோட்டமாயிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால தான் தேவன் தந்த ஊழியத்தை விட்டுற கூடாது. எஸ். தேவன் தந்த தரிசனத்தை விட்டுற கூடாது. தேவன் தந்த ஜனத்தை என்ன செய்ய கூடாது, விட்டுற கூடாது. தேவன் தந்த உறவை என்ன செய்ய கூடாது, விட்டுற கூடாது. எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கு, அந்த ஐக்கியத்துல அதுக்குள்ள தான் இருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. சமீபத்துல தேவர்குலன்ற ஏரியாவுக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு அங்க இருக்கிற பாஸ்டர் ஒரு கோட்டு வச்சிருந்தாரு. கர்த்தர் சொன்னால் வனாந்திரமே ஆனாலும் வருத்தப்படாமல் அமர்ந்திருங்கள், கர்த்தர் சொல்லாவிடில் அரண்மனையே ஆனாலும் அங்கே இருந்து வெளியேறி விடுங்கள் அப்படின்னு சொன்னார். எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல இருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்ப கேள்வி, பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே வேதத்தின்படி சரியா இருக்கு, ஆனா இந்த சொல்ற ஸ்டாண்டர்டில் நான் என்னன்னா இல்லை இல்லை, என்னுடைய ஊற்று தூர்ந்துருச்சு, என்னுடைய ஊழியம் தூர்ந்துருச்சு. தூர்ந்ததோட எல்லாமே என்ன செய்யப்பட்டுருச்சுன்னா துண்டிக்கப்பட்டுருச்சு, எல்லாமே அணைஞ்சிருச்சு. ஏன்னா உலகம் தந்த இன்பத்தில் மயங்கினதுனால, தேவன் தந்த பிளஸ்ஸிங்கில் நான் சந்தோஷமாக இல்லாமல் போனதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன், இழந்துட்டேன். ஜெபம் அணைஞ்சிருச்சு, ஊழியம் அணைஞ்சிருச்சு, எல்லாம் என்ன செய்யப்பட்டுருச்சுன்னா துண்டிக்கப்பட்டது. அப்போதான் எனக்கு ஆண்டவர் ஆதியாகமம் 26 காண்பிச்சார். பெலிசியர் ஆபிரகாம் நாட்களில் தோண்டின துறவுகளை தூர்த்து போட்டது நிஜம்தான். துறவை தூர்த்தாங்க, ஆனால் ஊற்று இன்னும் ஊறிக்கிட்டு தான் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தூர்க்கப்பட்டது உண்மைதான், தூர்க்கப்பட்டது உண்மைதான். ஆனா ஆழத்துல சுரக்கிற ஊற்று மட்டும் இன்னும் கசிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் ஊற்று இன்னும் உயிரோட தான் இருக்குன்ற. ஆமென். ஊற்றை தூர்த்து போட்டாலும் ஊற்றை சாகடிக்க முடியாது. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரையும் வாழ வைக்கிற ஊற்று செத்து போறது இல்ல. எஸ். அதனால என்ன பண்றோம், நாம அதை மீண்டும் தூர்வாருறப்ப இன்னும் ஊற்று உசுரோட தான் இருக்குன்றத மனுஷன் என்ன செய்யறான், கண்டுபிடிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெலிஸ்தர்களால தூர்க்கப்பட்ட துறவுகளை மீண்டும் தோண்ட பரம ஈசாக்காகிய இயேசு கிறிஸ்துவினால மட்டும்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா உன் ஊற்று தூர்த்து போட்டாலும் உனக்குள்ள கசிகிற ஊற்று இன்னும் சாகல. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 1:18-19. ஏசாயா 1:18-19. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாருன்னா, திரும்பவும் என்ன என்ஜாய் பண்ணுன்றார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மறுபடியும் கடவுளை அனுபவிக்கிறது. எஸ். மறுபடியும் ஜீவனுள்ள தேவன்ல மகிழ்றது, களிகூர்றது. இதுதான் யோவேல வாசிக்கிறோம். 2வது அதிகாரத்துல வசனம் 22 வாசிக்கலாமா? 21 ஆமா 22 21 வாசிங்க. 2:21. தேசமே பயப்படாதே. 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என்ன செய்வாரா? பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்து களிகூறுனா எங்க களிகூற சொல்றாரு? வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள். வசனம் 23. சீயோன் குமாரரே, தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் தாண்டா உன் ஆசீர்வாதமே. எஸ். நீ என்ன மறுபடியும் அனுபவிக்க ஆரம்பின்ற. எஸ். என்ஜாயிங் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். என்ஜாயிங் காட். எஸ். இதான் மனம் பொருந்தி செவி கொடுக்கும் பொழுது மறுபடியும் தேசம் தன்னுடைய பலனை தரும். ஹalleluya. ஆமென். அப்படி வர்றப்ப என்ன செய்வாரா? அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்லை, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த தேசம் தன் பலனை தரும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தூர்ந்து போனதை தூர் வர்றதுல என் ஆண்டவர் மாதிரி முடியாது. ஆமென். தூர்ந்து போனதை தூர் வர்றது என் ஆண்டவர் மாதிரி யாராலும் முடியாது. ஊற்று கசியுதுன்னா தேசம் தன்னுடைய பலனை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களோட விளைவை ஆண்டவர் திரும்ப அருவார். இதை எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? மறுபடியும் தேவனை அனுபவிப்பதன் மூலமாக, மறுபடியும் தேவ சமூகத்துக்கு திரும்புவதன் மூலமாக, மறுபடியும் தேவன் தந்த பிளஸ்ஸிங்கை பிளஸ் பண்றதன் மூலமாக, மணிக்கணக்கா வேதம், மணிக்கணக்கா ஜெபம், மணிக்கணக்கா தேவ ஜனங்களோட ஐக்கியம், இந்த காரியங்களுக்கு நாம மீண்டும் திரும்பும் பொழுது தேசம் தன்னுடைய பலனை மறுபடியும் கொடுக்க தொடங்குகிறது. ஆமென். அங்கதான் நான் தூர் வர்றேன். மீண்டும் தூர்வாரி ஜனங்கள் நீரூற்றை கண்டார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப ஒருவேளை தேவன் தந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காததுனால நம்ம நிறைய பிளெஸிங்கை இழந்திருப்போம்னா, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு. மறுபடியும் வா. எஸ். மறுபடியும் வந்து இந்த ஐக்கியத்தினுடைய பாக்கியத்தை, இந்த பாக்கியத்தை என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்றதன் மூலமா உன்னுடைய எல்லைக்குள்ள இல்லாத வளம் இல்லை, எல்லா வளமும் இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் பெங்களூர்ல இருக்கிற இவாஞ்சலிஸ்ட் அண்ணன் டேவிட் டேனியல் அண்ணன் சொல்லுவாங்க, ஒருத்தர் 1000 பேர், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க அப்படின்னும் போது, எல்லாம் அனாயிண்டடா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாரையும் தனித்தனி ஆக்கி 5 பேர் இருந்தாங்கன்னா 1000 1000 1000 1000 5000 தான். இதுவே ஒன்னாயிட்டாங்கன்னா ஒருத்தர் 1000, 2 பேர் 10,000, 5 பேர் கோடி பேர் ஆயிடுவாங்க. அந்த ஐக்கியத்தை அவன் விரும்பாததுனால தான் தனித்தனியா இருங்கப்பான்னு வச்சிடறான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு நேரம். ஹalleluya. ஸோ இந்த வட்டாரத்துக்கு நான் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, இந்த ஐக்கியத்தை பிளஸ் பண்ணுங்க. எஸ். இந்த பிளஸ்ஸிங்குள்ள தான் உங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கு. தேசம் தன் பலனை, முசுக்கொட்டை பட்சித்த வருஷங்களோட விளைவை தேவன் என்ன செய்வார்? வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களுடைய விளைவை தேவன் திரும்ப நமக்கு அளிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஆமென். இந்த கிருபையின் இந்த தேவாலயத்துல ஆண்டவர்
ஊற்று தொடர்ந்து தலைமுறை தலைமுறையா சுரக்க அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். நிறைய பழங்கள் பழுப்பதாக, எஸ். புழு இல்லாதிருப்பதாக, ஆமென். அது பழுவா இல்லாதிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அப்போஸ்தல ஒரு தரிசனத்தோட இந்த பகுதியில் இந்த வட்டாரத்தை செழிப்பாக்கக்கூடிய அநேக காரியங்களை ஆண்டவர் இந்த கூடுகைகளில் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமென். ஆமென். ஸோ பிளெஸ்ஸிங் என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணணும். ஆண்டவரே ரொம்ப நாளாக வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரே, இன்னைக்கு போனோட முத திறக்க போகிறேன். நான் பைபிளை திறக்க போறேன். ஃபாஸ்டிங் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. முன்னாடிலாம் ஃபாஸ்டிங் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு ஆண்டவரே, இப்போ கணக்கு பறிச்ச மாதிரி இருக்கு ஆண்டவரே. இன்னைக்கு போய் நான் மறுபடியும் அதை தோண்ட போகிறேன் ஆண்டவரே. ஊற்ற தோண்ட போறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இழந்த வருஷத்தையும் எல்லாரும் எழுந்து நின்று. விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளைச்சலையும் மீட்டு தருபவரே ஏசையா, எனக்கு மீட்டு தருபவரே ஏசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே ஏசையா. ரட்சகரே ஏசையா, மீட்பரே ஏசையா. ரட்சகரே ஏசையா, மீட்பரே. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களிகூரு, பெரிய காரியங்கள் செய்கிறார் உனக்கு. தேசமே கலங்காதே, மகிழ்ந்து நீ களிகூரு, பெரிய காரியங்கள் செய்கிறார். களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும், களங்கள் நிரப்பப்படும், ஆலைகளில் வழிந்தோடும், அதிசயமாய் நம்மை நடத்திடுவார், திருப்தியாய் நம்மை நடத்திடுவார். சம்பூரணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் திருப்தி அடைந்து நடத்திடுவார், அதிசயமாய் நடத்தி வந்த திருப்தி தேவனாகிய கர்த்தரை துதிப்பாயாக. ஏசையா ரட்சகரே. Thank you daddy. ஏசையா Thank you daddy. பரே ஏசையா ரட்சகரே ஏசையா மீட்பரே. ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா
ரட்சகரே ஏசையா மீட்பரே. தேவன் தந்த ஊழியம், தேவன் தந்த ஜனம், தேவன் தந்த தரிசனம், தேவன் தந்த ஸ்தாபனம், தேவன் தந்த ஆவிக்குரிய தகப்பன், தேவன் தந்த மனைவி, தேவன் தந்த பிள்ளைகள், தேவன் தந்த உடன் ஊழியர்கள், தேவன் தந்த சபையார். ஆண்டவரே, இதுல களி கூறுகிற ஒரு இருதயத்தை குறித்து இன்னைக்கு எங்களோட நீங்க பேசுறீங்களே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த உறவுகள்ல நாங்க மகிழ்ச்சியா இல்ல, எங்களை நீங்க வச்சிருக்கிற இடத்துல நாங்க மகிழ்ச்சியா இல்ல, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற நபர்களிடத்துல நாங்க மகிழ்ச்சியா இல்ல. அப்படிப்பட்ட களி கூறுதல்கள் எங்களுக்குள்ள இல்ல ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுக்கு நீர் தந்த பிளஸ்ஸிங்கை நாங்க அனுபவிப்பது என்னுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அற்புதமான விதத்துல எங்களிடத்துல நீங்க பேசியதற்காக நன்றி. பிசாசு தந்த சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவரே ஆசைப்பட்டு ஓடுற ஜனங்கள் நடுவில் ஆண்டவரே நீங்க தந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற ஜனம் இன்னைக்கு பெருகன ஆண்டவரே. நீங்க தந்த ஆசீர்வாதத்தை நாங்க அனுபவிக்கும் பொழுது இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த வட்டாரம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, இந்த பகுதி ஜன ஆசீர்வதிக்கப்படுது. தேவன் தந்த ஆசீர்வாதத்தை ஆதாம் அனுபவிச்சிருந்திருப்பான்னா இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பெரிய பாடம் நமக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்கள் வறண்டு போனதுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற காரியங்கள் பட்டு போனதுக்கு தேவன் தந்த பிளெஸிங்கை நான் அனுபவிக்காம விட்டதுதான் காரணம். ஆண்டவர், இன்னைக்கு என்னோட நீங்க பேசுறதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் சொல்ல, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை நீ மீண்டும் புசிப்பாய், நீ மீண்டும் புசிப்பாய், நீ மீண்டும் வேர் பிடிச்சு. யாக்கோபு மீண்டும் வேர் பிடித்து பூத்து குலுங்கி உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பிடித்து, யாக்கோபு வேர் பிடித்து, யாக்கோபு வேர் பிடித்து ஆண்டவரே பூத்து குலுங்கி உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். ஊற்று தூர்ந்து போகல, ஊற்று இன்னும் உயிரோட தான் இருக்கு, ஊற்று இன்னும் உயிரோட தான் இருக்கு, ஊற்று இன்னும் உயிரோட தான் இருக்கு. பரம ஈசாக்கு அதை தோண்டுவீராக, பரம ஈசாக்கு தூர்வாருவீராக. பெலிஸ்தர் தூர்த்து போட்ட, பெலிஸ்தர் தூர்த்து போட்ட தரிசனங்கள், பெலிஸ்தர் தூர்த்து போட்ட ஊழியங்கள், பெலிஸ்தர் தூர்த்து போட்ட காரியங்களை பரம ஈசாக்கு தூர்வார வல்லவர். உன்னுடைய ஊற்று தூர்ந்து போவது இல்லை. ஊற்று தூர்ந்து போவதில்லை. சுரக்கிற நீரூற்றை கண்டார்கள். ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், பழைய காரியத்தையும் அவர் தோண்டுவார், புதிய துறவுகளையும் தோண்டுவார், பழைய துறவுகளையும் தோண்டுவார், புதிய துறவுகளையும் தோண்டுவார். ஆண்டவரே, இந்த பகுதியில் தூர்ந்து போன ஊழியங்கள் மறுபடியும் ஊற்று சுரப்பதாக, மறுபடியும் ஊற்று சுரப்பதாக. அது மட்டும் இல்லை, இதுவரை தோண்டப்படாத இடங்களில் புதிய கிணறுகள் தோண்டப்படுவதாக, புதிய ஊற்றுகள், புதிய புதிய துறவுகளை ஆண்டவர் தோண்டுகிறார். தூர்ந்து போன பழைய துறவுகளை தூர்வாருகிறார். இது ரெண்டு நடக்க போகிறது. ஊழியத்துக்கு இருந்த பழைய நாமத்தை ஆபிரகாம் ஊற்ற தோண்டின நாட்கள்ல அதுக்கு இட்டிருந்த அதே பேரை ஆண்டவர் மறுபடியும் வைக்கிறார். உன்னை தூர்ந்து போன ஊழியத்துக்கு ஏற்கனவே இருந்த அதே நாமத்தை ஆண்டவர் மீண்டும் தருகிறார் மகனே. ஜீசஸ், ஜீசஸ். சந்தோஷப்படுறோம் ஆண்டவரே, எங்களுக்கு தந்த பிளெஸிங்ல நாங்க சந்தோஷப்படுறோம். தரிசனத்தில் மகிழ்ந்திருப்பேன், எனக்கு தந்த ஜனத்தோட நான் மகிழ்ந்திருப்பேன், எனக்கு தந்த உடன் ஊழியர்கள் பேர்ல நான் மகிழ்ச்சியா இருப்பேன், என் வட்டாரத்தில் ஊழியம் செய்கிற சக ஊழியர்கள் மேலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், எனக்கு தந்த மனைவியினிடத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், நீங்கள் தந்த எல்லா காரியத்தினிடத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எனக்கு விலக்கின எந்த ஒரு காரியத்து மேலே என் கண்ணு போகாமல் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மனதார இந்த வார்த்தைகளை சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். 12 ஆண்டுகள்
சில்வர் ஜூபிலியை பார்க்கட்டும், கோல்டன் ஜூபிலியை பார்க்கட்டும். பிள்ளைகளின் பிள்ளைகள் உம்முடைய வருகை வரைக்கும் இந்த ஊற்று தூர்ந்து போகாது இருப்பதாக, இந்த ஊற்று சுரந்து கொண்டே இருப்பதாக, இது சுரந்து கொண்டே இருப்பதாக, வருகை வரைக்கும் இந்த இடத்துல ஒரு ஊழியம் இருந்து கொண்டே இருப்பதாக என்று சொல்லி இந்த கிருபையின் தேவாலயத்தை ஆண்டவரே ஊழியர்களே ஆகிய நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதற்காகவே எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. பிளஸ் பண்றோம் சுவாமி. நீங்க மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். Thank you.